வந்து ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைட் ஃப்ரூட்ஸ், ரைட், நாட் ட்ரை ஃப்ரூட்ஸ். அது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் உலகத்திலே. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து எப்படி க்ரோ பண்ணும்? இது நார்மலா மருந்து அடிச்சு எடுத்து மாம்பழம் ஒரு விலை, ஆர்கானிக்கா செஞ்ச மாம்பழம் இன்னொரு விலை, ரைட்? ஆர்கானிக்னா ஒன்றும் இந்த கெமிக்கல் அது இதெல்லாம் ஒன்றும் போடாம, இதுக்கு வந்து ஆர்கானிக்கலி அப்படின்னா அந்த மண், நம்ம பதப்படுத்துற மண், இந்த விதம், இது மரம் வளர்ற விதம், இதை வந்து மருந்து அடிக்காம இது பண்ண, அது வந்து வேற மாதிரி. ஸ்ரீலங்கால எடுத்தீங்கன்னா டிஜேசி மேங்கோன்னு ஒன்று இருக்கு, அவங்க வந்து ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் தான் செய்யறாங்க. ஸோ அது நம்ம பார்க்குற விதம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது பாருங்க, ஒரு மாம்பழத்துல எத்தனை பிஸ்னஸஸ் செய்யலாம். இது ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி செஞ்சு ஃப்ரூட் ஜூஸ், அது இன்னொரு இது. ஸோ இது வந்து எல்லாம் என்னன்னா, நம்மளோட பேசிக் ஐடியா வந்து முதல்ல இந்த ஐடியாஸ், இந்த நம்ம யோசிக்கிற விதத்தை நம்ம உருவாக்கணும் கீழே இருக்கவங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நான் உங்களுக்கு என்னோட லெசன் என்னன்னு சொன்னா, நம்ம சிந்திக்கிற விதத்தை வந்து நம்ம யோசிக்கணும். ஒண்டா பாக்குறத அப்படியே பார்க்காங்க, அதை வந்து வேற நோக்குல பார்த்தா இதுக்கு வேற வேற விதமான நிறைய நமக்கு ஐடியாஸ் வரும், வேற வேற விதமான உபயோகங்கள் வரும். அப்ப அந்த உபயோகங்களுக்கு ஏற்ற மாதிரி பல பல விதமான பிசினஸஸ் கொண்டாடணும். சரி, ஸோ அதுதான் ஒரு சுய தொழில் முயற்சியாளர்கிட்ட இருக்க வேண்டிய முதல் குணம். நான் சொல்லுவேன், ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல எடுத்தீங்கன்னா, என்டர்பிரனியர் ட்ரேட். அதுல ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து இட்ஸ் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறது, இந்த சிந்தனைகளை மாத்துறது தான் ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ தட் இஸ் நம்பர் ஒன். ராங்க, நெக்ஸ்ட் லைன். ராங்க, இலங்கை ஸ்லைடு. ஸோ ஹரி மேக் ஹரி ஆண்டர்பிரினர்ஷிப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா, மெக்டானல்ட்ஸ், பீட்சா, ஹரிமால் ஏகப்பெண்ணாண்டு தேவனியே இலங்கை. இப்ப இதெல்லாம் எடுத்தீங்கன்னா, இந்த கேஎஃப்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இவருக்கு வந்து 63 வயசுல தான் இவர் என்டர்பிரனர் ஆனாரு. கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், சரியா? ஸோ மெக்டானல்ட்ஸ், பீட்சா, இப்ப இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து இதெல்லாம் சரியான ஃபேமஸ், இதெல்லாம் சரியான மாதிரி ஃபேமஸ், இப்பயும் சரியான மாதிரி ஃபேமஸ். ஆனா இதெல்லாம் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் இப்ப இதெல்லாம் இந்த பிசினஸஸ் எல்லாம் போகுது. இப்ப இதை வந்து பிரேக் பண்றதுக்கு சின்ன சுய தொழில் முயற்சியில நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ட்ரெண்டா இப்ப வந்து ஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் அப்படின்னா கொலம்போ அர்பன் சிட்டிஸ்ல எல்லாம் இது வந்து வேற விதமான ட்ரெண்டா போகுது. ஸ்லைடு. இது இந்த மாதிரி பாத்துருப்பீங்க நீங்க. இப்போ கொலம்போ நீங்க எல்லாம் வந்து போற டைம்ல கூட அந்த மினிஸ்ட்ரி வேலைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, இது வந்து இது புது ட்ரெண்ட், ரைட்? ஸ்பெஷலி இந்த கொரோனா இதுக்கெல்லாம் பிறகு இது புது ட்ரெண்ட். இந்த மாதிரி இதெல்லாம் ரன் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 23, 24, 25 வயசு பாய்ஸ், கேர்ள்ஸ், அவங்க நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் பேக்கரி இதுகள் படிச்சுட்டு, குக்கிங் படிச்சுட்டு, அவங்களுக்கு விருப்பமான செஞ்சு, அப்புறம் இதை வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு, ஸோ இது வந்து ஒரு என்டர்பிரினியரல் வெஞ்சர், ரைட்? இப்ப இந்த இதுல போட்டு அவர் அதோட இதோட மொபைல் எங்கேயும் அவர் இருக்க தேவையில்லை. அப்புறம் இதுக்கு வந்து டெலிவரி இருக்கு. இப்ப ஊபர், பிக் மீ எல்லாம் டெலிவரி எடுக்கிறாங்க. அது வேற விதமான பிசினஸ் ஆயிடுச்சு. சோ இப்ப முந்தி இருக்கிறதோட இப்ப வந்து சுய தொழில் முயற்சின்னு ஒண்ணு ஈடுபட்டா பெரிய அளவுல கேபிட்டல் தேவையில்லை, முதலீடு தேவையில்லை. நீங்க பெரிய அளவுல முதலீடுகள் தேவையில்லை உங்களுக்கு. சின்ன முதலீட்டுலயும் இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னுக்கு எடுத்தீங்கன்னா, எந்த பிசினஸ் எடுத்தாலும் கேபிட்டல் கூட வேணும், மூலதனம் உங்களுக்கு பெரிய லெவல்ல வேணும். இப்ப அப்படி இல்லை. இப்ப நீங்க ஒரு சின்ன மூலதனத்தை வச்சு உங்களுக்கு சரியான ஐடியா இருந்தா நீங்க வந்து எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற அவ்வளோ டீச்சர்ஸ் மாரும் கூட இந்த பிசினஸ், இந்த பிளான், இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு அந்த புக்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணாலே நீங்களே உங்களுக்கு ஒரு பிசினஸ் பிளானை செஞ்சுக்கலாம். செஞ்சு நீங்க உங்களோட பிசினஸ்ல இதை ஆரம்பிங்க. நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து சும்மா இன்னொருத்தருக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னொரு ஆளுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு முதல்ல நாங்க அதை செஞ்சு பார்த்தா தான் என்ன தெரியும். ஸோ நீங்க இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் கூட தனியான ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இந்த பிசினஸ், இந்த ஐடியாஸை வச்சு, ரைட்? ஹரி ராங்கமாலி இலங்கை. ஸோ இது நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப், சரியா? எக்ஸ்போர்ட் உண்டு, மற்றது கம்யூனிட்டி டெவலப் ஜாப்ஸ் கூட வரும், ரைட்? அது இல்லாம நம்ம நாட்டின் அந்நிய செலாவணி கூடும். நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா, இப்ப எடுத்தீங்கன்னா நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து $5000 தான். இப்ப நீங்க நம்ம மலேசியா மாதிரி ஒரு நாடோ, சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாடு எடுத்தீங்கன்னா அவங்களோட
ஒரு ஆளுண்ட ஒரு தனிநபருண்ட அந்த வருமான வீதம் டாலர்ஸ்ல பாத்தீங்கன்னா 30,000 25,000 US டாலர்ஸ். அதனாலதான் அவனோட லிவிங் லைஃப் ஸ்டைல்லாம் கூட, ஸ்டாண்டர்ட்ஸ் கூட, அவனோட வாழ்க்கை தரம் மேல மேல போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம மாதிரி நாடு எடுத்தீங்கன்னா நம்மளோட இன்னும் கூடுதலான ஆக்கள் வந்து வாழ்க்கை தரத்தை கூட்டிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட இருக்கிற இந்த என்ன சொல்றது பெர் கேபிட்டா இன்கம் சரியான மாதிரி குறைவு. அதுக்கு வந்து ஏன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இக்கானமி இல்லை, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பொருளாதாரம் இல்லை. நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் இன்னொரு நாட்டுல இருந்து இம்போர்ட்லயே தான் இது பண்ணிட்டு வரோம். நம்மளே உருவாக்கி நம்மளே அதுக்கு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிட்டு மிச்சம் இருக்கிறது நம்ம வேற நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற அந்த பிசினஸஸ் ஸ்ரீலங்கால சரியான மாதிரி குறைவு. ஆனா இப்ப வந்து டெக்னாலஜி வந்திருக்கனால ரைட், அதோட இப்ப இருக்க யங் ஜெனரேஷன் இந்த என்டர்பிரினர்ஷிப் சைட்ல போராக்கள் கூடனால இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இதை கேப்சர் பண்ணிக்கிறது, அடுத்த ஜெனரேஷனை அதுக்கு வளர்த்து விட்டுறதுக்கு. ஏன்னா முந்தி எடுத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இல்லாட்டி ஒரு டேட்டா இல்லாட்டி டிஜிட்டல் இது மொபைல் டேட்டா அது இதெல்லாம் சரியான வேலை. இப்ப அப்படி இல்லை. இப்போ வந்து அக்சசிபிலிட்டி இஸ் தேர் எவ்ரிவேர். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசிபிலிட்டி இருக்கு எல்லா இடத்துலயும், டக்குன்னு நம்ம எதுனால அக்சஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு ரைட். ஸோ அதனால இப்போ வந்து நிறைய விஷயங்களுக்கு இதை பாவிச்சு டக்குன்னு நம்ம அப்படின்னா சீக்கிரமாவே நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த ப்ராடக்டையும் நம்ம போடுறதுக்கான வழிவகைகள் இருக்கு. ஸோ அதுதான் இந்த சுயதொழில் முயற்சியில இருக்கிற பெனிஃபிட்ஸ். அதுதான் அதோட இன்னொரு ஆள் கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்ய தேவையில்லை, நம்ம வீட்டு வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்கொள்ளலாம். ரங்கமாலி இலங்கை. ஸோ எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் நான் கதைச்சிருக்கேன். மோட்டிவேஷன் ஹரி ஒக்குமோ. ஸோ இது ரொம்ப முக்கியம் ரைட். ரிஸ்க் டேக்கிங் ரைட். ரிஸ்க் டேக்கிங் வந்து ரொம்ப அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரிஸ்க் ஒன்று எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காம நம்மளால என்டர்பிரனரா வர முடியாது ரைட். எந்த பிசினஸையும் நீங்க ஆரம்பிக்கிறவங்கள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எந்த பிசினஸையும் ஆரம்பிச்சதுக்கு பிறகு இப்ப நீங்க நான் சொன்ன அந்த கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப தூரமே நம்ம நாட்டை எடுப்போமே. நம்ம நாட்டை எடுத்தீங்கன்னா இப்ப நீங்க சித்தால இப்ப பார்த்திருப்பீங்க. அது இல்லாம இப்ப உங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன ஏரியால கூட சின்ன யோகட் மேனுஃபேக்சர் பண்றவங்க இருக்காங்க, அப்புறம் சின்ன ஸ்வீட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க இருக்காங்க. இப்ப நான் பார்த்தது என்னது ஜஃப்னா எடுத்தீங்கன்னு சொன்னா ரியோ ஐஸ்கிரீம். இப்போ அவங்க பாத்தீங்கன்னா அங்க மட்டும் இல்லாம இங்க வந்து கொலம்புல வந்து இப்ப இங்க வெள்ளவத்தையில ஒரு பெரிய இதெல்லாம் திறந்துருக்காங்க. அவங்க வந்து முந்தி ட்ரெடிஷனலா கொலம்புல நார்மலா இது ஏன்னா நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறது பர்சனலா இது கார்னிவல் ஐஸ்கிரீம் தான் நம்பர் 1. அங்கதான் எல்லாரும் போவாங்க, ஃபேமிலிஸ் எல்லாம் போவாங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ரியோ ஐஸ்கிரீமுக்கு அப்படி க்ரௌட். அந்த மாதிரி எல்லாரும் அந்த டாப் ஆஃப் த மைண்ட் ரிகால்ல கோஆப்ரேட் இப்ப நம்மளாம் கம்பெனிஸ்ல டாப் கோஆப்ரேட்ல வேலை செய்யறவங்கனால அந்த கோஆப்ரேட் லெவல்ல வேலை செய்யறவங்க கூட ரியோ ஐஸ்கிரீம் பத்தி கதைக்கிறாங்க. ஸோ அவர் அந்த ரிஸ்க் எடுத்து இங்க வந்து இனிஷியல் ஒரு லொரியில இருந்துட்டு இப்போ ஒரு கடை மாதிரி போட்டு அது ஃபேமஸ் பண்ண. ஸோ இட்ஸ் அ ரிஸ்க் அகெயின். பட் அந்த ரிஸ்க் எடுத்த எல்லாருக்கும் அது பெனிஃபிட் வரும். ஸோ என்டர்பிரனர்னா இது வந்து ரிஸ்க் எடுக்கணும். அடுத்து கிரைசிஸ் ஹேண்ட்லிங். கிரைசிஸ் ஹேண்ட்லிங்னா வேலை செய்யறவங்க போவாங்க, வேலை செய்யறவங்க பிரச்சனையை பண்ணலாம். சில நேரத்துக்கு ஸ்டாக்ஸ் பிரச்சனை ஆகலாம், சில நேரத்துக்கு சேல்ஸ் குறையலாம், சில நேரத்துக்கு கேஷ் ஃப்ளோ சரியா வராது. அந்த மாதிரி நிறைய கிரைசிஸ் ஆகும். சில நேரத்துக்கு யாராச்சும் ஒரு கவர்மெண்ட்ல இருந்தோ பிஹெச்ஐயோ டாக்ஸ்லேயோ இல்லாட்டி எதுனா நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும். பட் ஆனா அந்த ஒரு பிஸ்னஸை நீங்க ரன் பண்ணக்குள்ள என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா அந்த பிஸ்னஸை நீங்க ரன் பண்ணி வரக்குள்ள அந்த கிரைசிஸ் ஹேண்டில் பண்ணி நிறைய நீங்க பாடங்கள் படிச்சுக்குவீங்க. அப்போ அடுத்த பாடங்கள் மூலியமா அடுத்து எடுக்க போற தீர்மானங்கள் வந்து நல்ல தீர்மானங்களா இருக்கும். யுவர் டிசிஷன்ஸ் வில் பி பெட்டர் த்ரூ லேர்னிங். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நீங்க எடுக்க போற அடுத்த டிசிஷன் வந்து நல்ல டிசிஷனா எடுப்பீங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி கீ திங்ஸ். அதுல அப்புறம் ஃபேமிலி பேலன்ஸ் இருக்கணும், இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த சிந்தனைகள் வேற மாதிரி போகும். எப்ப பார்த்தாலும் புதுசா யோசிக்கிறது, புது விஷயங்களை பாக்குறது அதுக்கெல்லாம் நடக்கும். நெகோசியேஷன்ஸ், கமிட்மெண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப். ஹரிராங்க. ஸோ வந்து பிஸ்னஸ் ஐடியா. அப்ப நான் உங்களுக்கு சொன்னது வந்து என்னன்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா
ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நீங்க இதை எடுக்கணும்னா இப்ப நான் மாங்காய் இதை போட்டு உங்களுக்கு ஒரு இந்த ஐடியாவை கொடுக்கறதுக்காகத்தான் அது அந்த அந்த ஃபர்ஸ்ட் இதுல போட்டேன். அந்த யோசிக்கிற இந்த சிந்தனைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சுயதொழில் முயற்சியாளர் ஆகணும்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை வந்து செய்யக்குள்ள நீங்களும் அந்த மாதிரி இப்ப ஒரு பாலையோ ஒரு ஏதாச்சும் ஒரு 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 எலிமெண்ட் ஒன்று உருவாக்கி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இது மூலியமா என்ன செய்யலாம், இதை வச்சு நீங்க என்னென்ன செய்வீங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் கொண்டு வருவாங்க. புது புது கிரியேட்டிவ் ஐடியாஸ் அவங்க கொண்டு வருவாங்க. அப்ப அந்த புது புது கிரியேட்டிவ் ஐடியாஸ் மூலியமா நீங்க புது புது பிசினஸ் ஐடியாஸ் வரும். ரைட்? ஸோ பிசினஸ் ஐடியா ஜெனரேஷன் தான் ரொம்ப முக்கியம். எந்த பிசினஸ் ஐடியா ஜெனரேஷனையும் நம்ம கட் பண்ணக்கூடாதுன்னா ஒன்ஸ் த ஐடியா ஜெனரேட்டட் டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவு ஐடியா ஜெனரேஷன் எடுக்கணும். 100 ஐடியாஸ் 200 ஐடியாஸ். இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 பல்ப் 1000 தரக்க பல்ப் இது பண்ணி செஞ்சுதான் ஒரு பல்பை கண்டுபிடிச்சார். ரைட்? ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நீங்க எல்லா பிசினஸ் ஆக்கணும் எடுத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நிறைய பிள்ளைகளை விட்டு நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணி சரி வராம அப்படி பண்ணி 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 தான் அவங்க சக்சஸ் ஆகுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து டக்குன்னு ஒரு ஐடியா சொன்னோன்னே இப்ப நம்ம எல்லாம் என்ன நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து என்ன சொல்றதுன்னா லைக் இட்ஸ் லைக் ஷெப்பர்ட் ஃபாலோயிங் அந்த ஷெப்பர்ட் அந்த ஷீப் ஃப்ளாக் ஃபாலோயிங் தி ஷெப்பர்ட். அப்படின்னா என்ன, செம்மறியாடுகள் வந்து ஒரு மாஸ்டர் அந்த செம்மறியாடு மேய்க்கிறவர் இருப்பார், அவர் சொல்ற மாதிரி அந்த பின்னிக்கே போவாங்க. அப்படியான ஜெனரேஷன் சரி வராது. புத்தக பூச்சிகளை உருவாக்கி நம்ம வந்து இந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம நாட்டை கொண்டு போயிடாது. அவங்களோட சிந்தனைகளை வெளியில கொண்டு வரணும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு சிந்திக்க விட்டு அவங்களை புது புது ஐடியாஸை கொடுக்கறதுக்கு அந்த ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் ஐடியா. ரைட்? ஹரி ரங். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஐடியால என்னென்ன இருக்கணும்? ரைட்? மெயினா நீங்க பார்க்க வேண்டியது ஒரு பிஸ்னஸ் ஐடியால என்ன இருக்கணும். வாட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டஸ் யுவர் பிஸ்னஸ் செல்? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மாங்காய் எடுத்தேன், ஓகே, இந்த மாங்காய் ப்ராடக்ட் இது என்ன, இதை வச்சு என்ன எப்படி விற்கலாம், இது எப்படி இது வந்து என்ன கஸ்டமர்ன்ற என்ன ஒரு பெயின் பாயிண்ட்டை கொடுக்குது. கஸ்டமர் பெயின் பாயிண்ட்னா இப்ப கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துல இருந்து மரக்கறி வாங்கி கொண்டாந்து வீட்டுக்குள்ளே கொடுத்தாங்க. ஏன்? கஸ்டமர் வாடிக்கையாளர்களுக்கு வெளியில போகலாது, வெளியில ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன், அதனால வீட்டுக்கு சர்வீஸ் வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அது டெலிவரின்றது இப்போ ஒரு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. ஏன்? அந்த பெயின் பாயிண்ட் கஷ்டத்தை பார்த்து அந்த கஷ்டத்துக்கான ப்ராடக்டையோ சர்வீஸையோ நம்ம கொடுக்குறோம். ரைட்? அதுதான் ஸ்டார்ட், ஒரு பிசினஸ் ஐடியா ஸ்டார்ட். So first is to identify the customer pain points. Right? That is very important. ஏன்னா நம்ம அந்த கஸ்டமர் பெயின் பாயிண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலன்னு சொன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ரைட்? ஏன்னா கஸ்டமர் பெயின் பாயிண்ட் பண்ணாம இப்ப நம்ம கூட சுயதொழில் முயற்சியாளர் என்ன செய்வாங்கன்னா பக்கத்து வீட்டுல உள்ளவர் செய்யறாரு, நானும் செய்றேன். உங்களோட மச்சான் சொன்னாரு எனக்கு இதை செய்வோம், அப்போ நம்மளும் செய்வோம். இல்லாட்டி இன்னொருத்தர் சொல்றாரு, நான் இப்படி கடை போட்டேன் தம்பி, இதுல நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், அவர் கார் வாங்கிட்டாரு, பஸ் வாங்கிட்டாரு, அவர் கார் வாங்கி இந்த பிசினஸ் செஞ்சானுங்க, அதனால நானும் செய்றேன். அதெல்லாம் வந்து இந்த பழைய ட்ரெடிஷனல் திங்கிங். ரைட்? அந்த டோன்ட் கோ இன் தட் திங்கிங். அந்த திங்கிங்ல போனா நம்மளால முன்னுக்கு போகாது. நம்ம வந்து என்ன வச்சுக்கணும், எங்க கஸ்டமருக்கு என்ன பெயின் பாயிண்ட் இருக்கு. ரைட்? இந்த தான் பெயின் பாயிண்ட் இவருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு நிறைய அந்த எஸ்எம்இ ஆக்களோட நம்ம டீல் பண்றதுனால அதுக்கு சம்பந்தமான பிசினஸ் டெவலப்மெண்ட், பிசினஸ் கோச்சிங் அதுகள் செய்யறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். சின்ன ஆக்கள் தான். சில நேரத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா என்னது இந்த என்ன சொல்றது, ஹேண்ட்லூம் இந்த ட்ரெடிஷனல் ப்ராடக்ட்ஸ், இந்த திக் அந்த மாதிரி இதுகள் ப்ராடக்ட்ஸ் செய்யறவங்க இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சில நேரத்துக்கு நீங்க வந்து அந்த ஹேண்ட்லூம் இதுலயே வந்து இந்த வேர்க்கிற மாதிரி முந்தி இருக்கிற பத்திக் அதெல்லாம் வந்து போட்டா ரொம்ப வேர்த்தா அது வந்து கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். இப்போ ஒருத்தர் இங்க கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த பத்திக்க போட்டு அந்த வேர்வைகளை வந்து அது அந்த ஷர்ட்டோ அந்த இது போடுற அந்த உடுப்பு வந்து அப்படியே இழுத்து எடுக்கும். ரைட்? அந்த மாதிரி ஒரு இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த நூல்லே என்ன சொல்றதுன்னா என்வாயரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் ஒன்று. ரைட்? ஸோ தட்ஸ் அந்த பெயின் பாயிண்ட். அப்ப அந்த வேர்வையை இழுக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ தட்ஸ் அ குட் பெயின் பாயிண்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கித்துல்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும். கித்துல்
தயிருக்கு எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. தயிருக்கு கித்தூள், அப்புறம் சில இதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கித்தூள் இது கருப்பட்டி கித்தூள் கருப்பட்டி. ஸோ அதை வச்சு கித்தூள் கருப்பட்டியும் நார்மல் கருப்பட்டியும் இதுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சீனி குறவு, அதுன்ற இதுகள் குறவு. ஸோ அதை வச்சு கித்தூளை வந்து பேக்கரி ஐட்டங்கள்ஸ்ல யூஸ் பண்றது குறவு. ஸோ ஒருத்தவங்க வந்து கித்தூளை வச்சு பேக்கரி ஐட்டங்களுக்கு எப்படி யூஸ் பண்றது, டெசர்ட்ஸுக்கு கித்தூளை யூஸ் பண்றதுனால என்ன பிரயோஜனமா அப்படின்னு சொல்லி டிஷஸ் செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க கித்தூள் கருப்பட்டின் நல்ல உபயோகங்களை சொல்லி அதுக்கு அந்த கஸ்டமர் அன்னைக்கு இருக்க அந்த கேப்பை ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அவங்க அது ஒரு வேற ஒரு பிசினஸா செய்யறாங்க. இப்போ அதை வந்து அவங்க ஒரு வேற பெக் மாதிரி செஞ்சு சூப்பர் மார்க்கெட்ல போட்டு விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு மார்க்கெட்ல. ஸோ மெயின் திங் இஸ் டு ஐடென்டிஃபை நம்பர் 1 என்ன கஸ்டமர் கஷ்டம் என்ன, அதுக்கு இந்த கஸ்டமருக்கு தான் நம்ம இந்த ப்ராடக்டை கொடுக்க போறோம், ரைட்? ஹவு மார்க்கெட்டோ அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நம்ம இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்டை கொடுத்தா இந்த கஸ்டமர் இது மூலியமா இந்த வாடிக்கையாளரோ இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்டை நம்ம வித்தோம்னா அவருக்கு நீட் சாட்டிஸ்ஃபை ஆகுமா, அந்த இதுகளை மெயினா பார்க்கணும். அதை பார்த்தா தான் இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து அந்த பிஸ்னஸ் ஐடியால இந்த கம்போனன்ட்ஸ்லாம் இருக்குன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் ப்ராடக்ட் தான். இன்னொருத்தர் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம செய்ய போகக்கூடாது. ஹரிரங்கமா நெக்ஸ்ட். ஸோ பிஸ்னஸ் ஐடியா எப்படி ஜென்ரேட் பண்றது நான் சொன்னேன். ஒன்று பிரெயின் ஸ்டாமிங்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் ஒவ்வொரு இதுகளில் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம், ரைட்? எல்லாம் உட்காந்து ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் மாங்காய் மாதிரி ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டையோ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வடிவத்தை எடுத்து அது மூலியமா இதை வச்சு நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு 10 ஐடியா சொல்லுங்க. ஒரு வட்டம் மாதிரி ஒரு இதை ஒன்று கொடுத்துட்டு இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, இதை இப்படி யூஸ் பண்ணலாம், இதை இதுக்கு பாவிக்கலாம், அதுக்கு. ஸோ அது மூலியமா ஐடியா ஜென்ரேஷன் கொண்டாங்க, ரைட்? இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் பிரெயின் ஸ்டார்மிங்னா நம்ம வந்து சேல்ஸ் மார்க்கெட்ல போற சேல்ஸை பார்த்து, ப்ராடக்ட்ஸை பார்த்து, சர்வீஸை பார்த்து பார்க்கலாம். இன்னொன்று ஒப்சர்விங் பிஸ்னஸஸ், வெளியில இருக்கிற புது பிஸ்னஸஸ், வெளிநாட்டுகள்ல இருக்க புது பிஸ்னஸஸ், நம்ம மாதிரி நாடுகள்ல எந்த பிஸ்னஸஸ் போனா நல்லா போகும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா ஃபேஸ்புக் அது இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பலகாரங்கள் அது இதெல்லாம் முந்தியெல்லாம் உருது சிங்கள தமிழ் புது வருஷத்துக்கெல்லாம் ஒண்ணு கடையில வாங்குவோம், இல்லாட்டி சில ஆட்கள் தான் இருப்பாங்க அந்த இனிப்பு பாண்டங்களை இந்த பலகாரங்களை வாங்குறது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. இப்போ ஃபேஸ்புக்கை திறந்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த பலகாரம். ஏன்னா அவங்க எல்லாம் வீட்டுல இருந்து இதை போட்டு ஃபேஸ்புக்ல ப்ரொமோட் பண்ணி அதுல இருந்து ஆர்டர்ஸ் எடுத்து டெலிவர் பண்றாங்க. அதுக்கு ஒரு பெரிய பிசினஸ், ரைட்? வீட்டுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் நிறைய வந்து இந்த அவங்களோட இதுகளை என்ன சொல்றது அவங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வர முடியாம இருந்துச்சு. இப்ப ஆனா அவங்களால முடியுது, ஏன்னா இந்த டெக்னாலஜி இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கனால, ரைட்? ஓகே, கரெக்ட். அனித்தக். ஸோ அதுக்கு பிறகு பெஸ்ட் ஐடியாஸை ஸ்கிரீன் பண்ணணும். ஸோ யார் உங்களோட கஸ்டமர், யாரு உங்களோட கம்பெடிட்டர்ஸ் யாரு, ரைட்? அப்படி இந்த கஸ்டமருக்கும் இந்த கம்பெடிட்டருக்கும் இடையில நான் இந்த ப்ராடக்டை பிச் பண்ண போறேன்னா அது என்ன ப்ரைஸ்ல இருக்கணும், ப்ராடக்ட் குவாலிட்டி என்ன, அதுக்கு நான் என்னென்ன வேலைகளை செய்யணும், அது அப்புறம் வந்து என்ன ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ நீட் ஃபார் த பிஸ்னஸ், ரைட்? என்ன மாதிரியான ஸ்கில், ரைட்? என்ன மாதிரியான நாலேஜ் வேணும், என்ன மாதிரியான ஸ்கில்னா சொல்றது எப்படின்னா இப்போ டாக்டர் ஒரு ஆளுக்கு அவரு என்ன காய்ச்சலோ இதான எப்படி கண்டுபிடிப்பாரு, அந்த மாதிரி ஸ்கில் ஒன்று வேணும், ரைட்? என்ன ஸ்கில் இப்போ சொல்லுவோமே, நீங்க வந்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் சம்பந்தமா ஆரம்பிக்க போறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபேக்டரியோ ஏதோ அந்த ஃபேக்டரியை ஆப்ரேட் பண்ற மாதிரி ஃபேக்டரி ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கும். இல்லாட்டி அந்த ஃபேக்டரியை அந்த மெஷின் ஒன்று வாங்கினா அந்த மெஷினை ஆப்ரேட் பண்றவங்க தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரியான சில ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த மாதிரி பிஸ்னஸ்ல நீங்க இன்வால்வ் பண்ணி வேலை இல்லை. அப்படி இல்லாட்டி அதுக்கான ஆட்களை நீங்க ஹையர் பண்ணணும். அப்போ அவங்களை ஹையர் பண்ண அதுக்கான காஸ்ட் இருக்கு. அப்போ அதுக்கான காஸ்ட்டை செய்யக்குள்ள அந்த பிஸ்னஸ் பிளானை செய்யக்குள்ள எப்படி வரும்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் வேணும், நாலேஜ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செஞ்சாதான் எதையுமே நீங்க செய்யாம என்ன சொல்றது ப்ரீச்சிங் இஸ் குட் பட் வித்தவுட் ப்ரீச்சிங் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கிட்டு இருக்கலாம், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பட் ஆனால் அதை செஞ்சு பார்த்தா தான் எப்படின்னு தெரியும். ஸோ அதனால எதையுமே நம்ம செய்யணும். அதான் நான் சொன்னேன், இதை நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கு கிளப்பை ஃபார்ம் பண்றதுக்கு மூலம் நீங்க எல்லாம் ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சின்னதா பிசினஸ் ஒன்று
அப்போ உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் வரும், எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அப்போ அதை வந்து சொல்லக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க வந்து ரொம்ப they will take it very closely. ஏன்னா நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க வரணும். பாடுறாங்க இல்லைங்க ஸ்லைட். அதுக்கு பிறகு ஃபீல்ட் ரிசர்ச் செய்யலாம், ரைட்? ஃபீல்டில் போயிட்டு பார்க்கலாம் எப்படி கஸ்டமர் என்ன, எங்கே நடக்குது, கம்யூனிட்டியில் என்ன இருக்கு, அந்த மாதிரி அதுகள் மூலியமா உங்களுக்கு ஐடியாஸ் எடுக்கலாம். ஓகே, நான் இதெல்லாம் ரன் பண்றது ஏன்னா இதெல்லாம் அந்த புக்ல இருக்க கம்போனன்ட்ஸ், இதை தான் நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. ஸோ அதைத்தான் நான் ப்ரீஃப்லி எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு இது சம்பந்தமா இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் எதுனா நீங்க ஸ்லிம்முக்கு சொல்லலாம். அப்போ நம்ம ஸ்லிம் மூலியமா எதுனாலும் வேணும்னாலும் உங்களுக்கு நாங்கள் அந்த இதுகளை செஞ்சு தரோம் வழிமுறைகள். ஹரிக்கிறாங்க இல்லைங்க இல்லைங்க நெக்ஸ்ட். அதுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ் ஐடியாவை ஜென்ரேட் பண்ணியாச்சு. அந்த ஐடியாவில் பெஸ்ட் ஐடியாவை செலக்ட் பண்றதுக்கு ஸ்வொட் அனாலிசிஸ்னு செய்யறது, ரைட்? ஸ்வொட் அனாலிசிஸ்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த்னா இந்த ஐடியா, இந்த பிஸ்னஸ் நான் ஆரம்பிச்சா என்னோட ஸ்ட்ரென்த் என்ன. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா இந்த கித்துல் கர்பட்டி. அப்ப கித்துல் கர்பட்டி நானே உருவாக்குற ஒரு இந்த என்ன சொல்றது, நானே அதை செய்யற எனக்கு தெரிஞ்சவங்களோ அதை அதுக்கு அதை அந்த 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 என்ன சொல்றது அது கைவண்ணம் எனக்கு தெரியும்னு சொன்னா அது எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த். சரியா? எனக்கு தெரியலன்னு சொன்னா அது ஒரு வீக்னஸ். அப்ப அதுக்கு தேவையான ஆளை நான் போடணும், ரைட்? அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மார்க்கெட்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நான் கொண்டாந்துருக்க இந்த பிசினஸ் ஐடியாவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ரைட்? இப்ப இந்த சின்ன சின்ன டாய்ஸ் கடைகள் நிறைய வருது. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாய்ஸ் சைனால இருந்தோ அங்கங்க இம்போர்ட் பண்றாங்க, ரைட்? அந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் நிறைய வருது. ஸோ அந்த டாய்ஸுக்கு மார்க்கெட்ல சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கூட, ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன டாய்ஸ் வாங்குறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அது 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 வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த கேப் என்ன கேப் இருக்கு, நான் சொன்ன மாதிரி அந்த கஸ்டமர்கிட்ட பெயின் பாயிண்ட் பாருங்க, இந்த பெயின் பாயிண்ட்டுக்கு எவ்வளவு கேப் இருக்கு. அப்போ இது அதே மாதிரி த்ரெட்ஸ்னா என்ன, நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோன்னே அந்த பிசினஸை வேற யாரும் இன்னொருத்தர் யாராச்சும் ஆரம்பிப்பாங்களா, ரைட்? அப்படி இல்லாட்டி இந்த பிசினஸுக்கு முன்னுக்கு நம்ம செஞ்சுட்டு போகக்குள்ள என்ன விதமான டேக்ஸ் பிரச்சனைகள் வரலாம், இந்த பிசினஸுக்கு நான் செஞ்சுட்டு போகக்குள்ள வேற என்ன விதமான சுற்றாடல் பிரச்சனைகள், சூழல் பிரச்சனைகள். இப்ப ஏன்னா எல்லாம் என்வாயரன்மெண்டல் பிரச்சனை, பொலித்தீனை பேன் பண்ணிட்டாங்க. பொலித்தீன் சம்பந்தமான பிசினஸ்ல இருக்கவங்க எல்லாம் இப்ப ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க. ஆனா பொலித்தீன்ல இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ்லேயே சில கம்பெனிஸ் இந்த பேக்ஸ், பேப்பர் பேக்ஸ் ஷிஃப்ட் ஆனவங்க எல்லாம் இப்ப அவங்க அதெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை கிராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், நீங்க செலக்ட் பண்ண ஐடியா அவ்வளவுக்கும் இந்த குவாட்ரன்ட்ல போட்டு பாருங்க. இன்னும் இந்த பிசினஸ் ஐடியா அண்ட் ஸ்ட்ரென்த் என்ன, இது இந்த வீக்னஸ் என்ன, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா எவ்வளவு மார்க்கெட்ல இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதுக்கு வரப்போற ஃபியூச்சர்ல என்னென்ன த்ரெட்ஸ் வரும். ஸோ த்ரெட் இட் கேன் பி டெக்னாலஜியா இருக்கலாம், லீகல் த்ரெட்டா இருக்கலாம், என்வாயரன்மெண்டல் த்ரெட்டா இருக்கலாம், கஸ்டமர்ஸ் த்ரெட்டாவும் இருக்கலாம். நிறைய த்ரெட்ஸ் வரலாம். ஹரி தாங்க. அதுக்கு பிறகு பெஸ்டல்னு சொல்லுவாங்க, பெஸ்டல் அசஸ்மெண்ட் ஆர் பெஸ்டல் அனாலிசிஸ் செய்யறது. அப்படின்னா என்ன, நான் சொன்ன மாதிரி லீகல் த்ரெட்டா, எக்கனாமிக்கா, டெக்னாலஜியா, சோஷியல் த்ரெட்டா, ரைட்? இதை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு 360 டிகிரி நமக்கு ஐடியா ஒன்று வரும், ரைட்? நமக்கு இந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு இந்த எந்தெந்த பிரச்சனைகள் இதுகளை நம்ம முகம் கொடுக்க வேண்டி வரும்னு சொல்லி. இப்ப நான் நம்மளோட இப்ப நம்மலாம் ரன் பண்றது ஒரு என்ன சொல்றதுன்னா ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஸோ இதுல எல்லாம் இப்ப எங்களுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த மொரட்டோரியம் அந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மொரட்டோரியம்னா லோன் கொடுத்தவங்கள பின்னுக்கு 6 மாசம் அப்படி தள்ளி போட்டு கட்டணும். அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல், ரைட்? பொலிட்டிக்கல் த்ரெட். ஸோ அந்த மாதிரி த்ரெட் வந்தா எப்படி நம்ம பிசினஸை மேனேஜ் பண்ணிக்கிறது. அப்ப நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்தோம்னா நமக்கு அந்த ரிஸ்கை வந்து குறைச்சிக்கலாம், ரைட்? இந்த மாதிரி அசஸ்மெண்ட் ஏன் செய்யணும்னா நம்மகிட்ட அந்த ரிஸ்கை குறைச்சிக்கிறது. அப்ப நம்ம வந்து அந்த சொல்லுவாங்க அந்த தூர நோக்கு பார்வை மூலியமா நம்ம இதை பிளான் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப நமக்கு இதை ஈஸியா டக்கல் பண்ணலாம், அந்த பிரச்சனை வந்தா இதை டக்கல் பண்ணலாம், ரைட்? அதுக்கு தான் இந்த அசஸ்மெண்ட்டை செய்யணும். அடுறாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட். ரொம்ப முக்கியம் நேச்சர், இம்பாக்ட் டு நேச்சர், ரைட்? இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு சுற்றாடலோ இதுகளை என்ன சொல்றது
என்வாயரன்மெண்ட்டை பாதிக்காம இருக்கும். அப்படின்னா வாட்டர், ஏர், நாய்ஸ், சைல்ட் லேபர். ஸோ ஏன்னா முந்தி அப்படி செய்யலாம், இப்போ வந்து அந்த மாதிரி செய்ய இயலாது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப சூழலோட சேர்ந்து தான் நம்ம இது பண்ணணும். ஸோ அதனால அது ரொம்ப முக்கியம். அதனால அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செய்யற எந்த ப்ராடக்டோ எந்த பிஸ்னஸோ இப்ப வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்க எந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இப்ப அப்படி இல்லை. இப்ப சூழலுக்கு உகந்த பிசினஸஸ், சூழலுக்கு உகந்த என்டர்பிரனியர்ஸ் தான் நிறைய. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்கானிக் என்ன சொல்றீங்கன்னா ஃபார்மிங் எடுத்தாலும் உலகத்துல பாத்தீங்கன்னா நம்பர் 1 2021 ஃபார்மிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல பெஸ்ட் ஐடியாஸ் வந்து வெர்டிக்கல் ஃபார்மிங். வெர்டிக்கல் ஃபார்மிங்னு சொன்னா ஏன்னா லேண்ட் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது, பில்டிங் கட்டுறாங்க, ஃபேக்டரிஸ் கட்டுறாங்க, லேண்ட்ஸ் வந்து உலகத்திலே குறைஞ்சிட்டு வருது, காடு அழிக்கிறாங்க. அப்போ ஃபார்மிங் செய்யறதுக்கு லேண்ட் இல்லை. அப்படின்னா நிலம் இல்லை நம்மளோட என்ன ஃபார்மிங் செய்யறதுக்கு. அப்போ வந்து வெர்டிக்கல் ஃபார்மிங் அப்படின்னா சிங்கப்பூர் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து இது சரியான மாதிரி இப்போ ஃபேமஸ். இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா உருவாகிட்டு வருது வெர்டிக்கல் ஃபார்மிங். அப்படின்னா இருக்கிற ஸ்பேஸ்ல கீழே தரையில இருந்து அடுக்கடுக்கா இந்த காசெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல சொல்லுவாங்க கார்ப அடிக்க இந்த படங்கள்ல எல்லாம் இருக்கும், இவங்க கிளம்புல இருக்கு ஒவ்வொரு ரக்கா அடுக்கி செய்யற மாதிரி. ரைட், இது வந்து வெர்டிக்கல் ஃபார்மிங். அப்படின்னா கீழே இருந்து மேல வரைக்கும் ஸ்பேஸ் சின்னது, பட் கீழே இருந்து மேல வரைக்கும் வெர்டிக்கலா வளர்க்குறது, உரம் இதுகளை போட்டு அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தண்ணி பாய்க்கிறது, இது பண்றது. டெக்னாலஜி மூலியமா அந்த வெர்டிக்கல் ஃபார்மிங்ன்றது ஒரு பெரிய பிஸ்னஸ் உலகம் முழுக்க. நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சம்பந்தம் நிறைய மெட்டீரியல் இருக்கு, படிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸஸ் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ் ரொம்ப கூட, ரைட், வெர்டிக்கல் ஃபார்மிங். ஸோ தட்ஸ் அது வந்து நேச்சருக்கு உகந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபியூச்சர்ல வரும். ஸோ அதனால சுற்றாடலுக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரியான சுயதொழில் முயற்சிகள் தான் நம்ம கூடுதலாக ஈடுபடணும். ஸோ நம்ம என்வாயரன்மெண்டோட இருக்கணும். ரைட், அடுத்து வந்து ஸ்டார்ட் அப் கேபிட்டல். அப்படின்னா நம்ம எப்படி நமக்கு காசு தேவை, ஒரு எந்த பிஸ்னஸையும் ஆரம்பிக்கணும்னா காசு தேவை. அப்போ எப்படி நம்ம அந்த காசை பிஸ்னஸுக்கு எடுக்க போறோம், அந்த காசு எங்க இருந்து நமக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும். ஹாரி, ஸோ அதுக்கு 2 இருக்கு. ஒன்று ஃபிக்ஸ் கேபிட்டல், இன்னொன்று ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபிக்ஸ் கேபிட்டல்னா லேண்ட், பில்டிங், ஃபேக்டரிஸ், ஃபர்னிச்சர், எக்யூப்மெண்ட், இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் கேபிட்டல். ரைட், இதெல்லாம் கட்டாயம் ஃபிக்ஸ்டான கேபிட்டல் இது. அடுத்த ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்னா கேஷ், காசு. ரிசீவபிள்ஸ்னா நீங்க யாருக்கும் கடன் கொடுத்துருந்தா அவங்க உங்களுக்கு நீங்க கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு காசு வரணும். ரைட், அடுத்து வந்து உங்க காசு இருக்கிறது வந்து ரா மெட்டீரியல்ஸ்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுவோமே சின்ன ஒரு சாப்பாடு கடை ஆரம்பிக்க போறீங்க. அப்ப சாப்பாடு கடைக்கு தேவையான சொல்லுவோம் மாவு, அது இது அப்படி யார்கிட்டயாச்சும் ஒரு பெரிய குரோசரியில இருந்து வாங்கக்குள்ள அது வந்து ரா மெட்டீரியல். நீங்க செய்ய போற பினிஷ்ட் சாப்பாட்டு கடைக்கு செய்ய போற அந்த ஒவ்வொரு மெனுவுக்கான இதுகள் ரா மெட்டீரியல் தான் நீங்க வாங்குறீங்க. அப்ப அதுல வந்து காசை நம்ம டம்ப் பண்ண வேண்டி வரும். ரைட், அவங்க கிரெடிட் கொடுத்தாங்கன்னா ஓகே, அவங்க கிரெடிட் கொடுக்கலன்னா நீங்க வந்து காசு கட்டி தான் எடுக்கணும். அப்ப எடுத்து இப்ப நீங்க இந்த ப்ராடக்டை செஞ்ச பிறகு சாப்பாடு கடையை தொடர்ந்து சாப்பாடுகள் விற்க தொடங்கினா தான் அவங்களுக்கு காசு வரும். ஸோ ரா மெட்டீரியல் மீன்ஸ் ரா மெட்டீரியல் இன்வென்ட்ரி அதுல இருக்கும். அடுத்து ஃபினிஷ் குட் இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலா ஒரு ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி இதுகள்ல தான் ரா மெட்டீரியல் இன்வென்ட்ரி, ஃபினிஷ் குட் இன்வென்ட்ரிஸ். ரைட், ஸோ அந்த ஸ்டாக் இருக்கும், அதை வித்தா தான் அவங்களுக்கு காசு வரும். ரைட், ஸோ இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் கேஷ் ஃப்ளோ. ரைட், அடுத்தது ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் வந்து இந்த லேண்ட், பில்டிங், ஃபேக்டரிஸ், ஃபர்னிச்சர் இதெல்லாம் ஃபிக்ஸ்ட். அப்படின்னா இதெல்லாம் நீங்க காசு டம்ப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி எடுக்க இல்லாது. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து திங்கிங் இப்ப டிஃபரெண்ட். இப்ப பிசினஸஸ்ல எல்லாம் வந்து மோர் கோயிங் இன்டு ராதர் தென் ஃபிக்ஸ்ட் கேபிட்டலோ வேரியபிள் கேபிட்டல்னு ஒண்ணு இருக்கு. வேரியபிள் கேபிட்டல்னா இப்போ வந்து முடிஞ்ச லெவல்ல என்ன செய்யறாங்கன்னா இந்த லேண்ட், பில்டிங், அது பெரிய ஆஃபீஸர்ஸ். எனக்கு இந்த கொரோனாவுக்கு பிறகு இது ரொம்ப பிக்அப் ஆயிருச்சு குளோபல்ல. ஆஃபீஸ் அது இதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, வீட்டுல இருந்து பாருங்க. இந்த ட்ரைனிங் கூட இல்லாட்டி நாங்க இப்ப இது வந்து
ஆர்கனைஸ் பண்ணா ஜெஃப்னாவுக்கு வந்தோ இடம் எடுத்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், சாப்பாடு காஸ்ட், நிறைய எலக்ட்ரிசிட்டி காஸ்ட், ரைட், இங்க இருந்து வார டிராவல் பண்றவங்களோட காஸ்ட், ரிசோர்ஸ் பர்சனல் காஸ்ட் நிறைய இருக்கும். இப்ப இது வந்து என்னன்னா இந்த டெக்னாலஜி மூலியமா பாருங்க, நாங்க இங்க இருந்துகிட்டே இருக்கிற அங்க வடக்குல இருக்கிற அவ்வளவு பேரோடையும் ஜாயின் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம் செய்யலாம். ஏன்னா இந்த டெக்னாலஜி இதை எனேபிள் பண்ணிருக்கு, ரைட். ஸோ இது வந்து இட்ஸ் another நியூ பிசினஸ் மாடல், ரைட். ஃபியூச்சர்ல இப்படிதான் நடக்கும். கூடுதலான ட்ரைனிங், கூடுதலான எஜுகேஷன் எல்லாம் இதுக்கு யூஸ் ஆயிரும். இப்போ நீங்களே நீங்களே டீச்சர்ஸா இருக்கிறீங்க, ஆசிரியர் நீ உங்களுக்கே விளங்கும், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்க இப்போ இந்த இதை ஆன்லைன் இதை தான் யூஸ் பண்ணிருவீங்க கூட. ஸோ அது வந்து அது ஒரு புது பிசினஸ் மாடல், ரைட். ஸோ முடிஞ்ச அளவு வேரியபிள் காஸ்ட்டுக்கு தான் எல்லாம் பார்ப்பாங்க. ஃபியூச்சர் பிசினஸஸ் வில் பி மோர் வேரியபிள் காஸ்ட். டக்குன்னு எல்லாம் பெருசா பில்டிங் எடுத்து அது இதுன்னு அதுல காசு டக்கு பண்ண மாட்டாங்க. ஓகே தாங்க. ஸோ சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் எங்க இருந்து காசு வரும், ரைட். ஒன்னு இன்டர்னல் சோர்சஸ், ஓனர்ஸ் ஃபண்ட், சொந்த காசு இருந்தா, செல்லிங் அசெட்ஸ், ஏதாச்சும் அசெட்டை வித்து நீங்க காசு பெறட்டலாம். இல்லாட்டி பார்ட்னர்ஸ்னா யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களோட பிசினஸ்ல இன்வால்வ் ஆகலாம். ரீஇன்வெஸ்டிங் த ப்ராஃபிட், அப்படின்னா பிசினஸ்ல நீங்க ஆரம்பிச்சு வேற ஏதாச்சும் பிசினஸ்ல அதுல நல்ல லாபம் வந்திருந்தா அந்த ப்ராஃபிட்டை திருப்பி நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி புது பிசினஸ், ரைட். ஓகே, இது மூலியம் தான் சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் சோர்சஸ், இப்போ அந்த காசும் பத்தலைன்னு சொன்னா நீங்க ஷார்ட் டேர்ம் ஓடி எடுக்கலாம் பேங்க்ல, ரைட். ஃபேக்டரிங் இருக்கு, ரைட். அசெட்டை வச்சு ட்ரேட் டிராஃப்ட் இருக்கு, அப்படின்னா அந்த எல்சி ஓபன் பண்றது, அதுக்கெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் லாங் டேர்ம்னா லீசிங், லோன்ஸ் தான் மெயினா பார்ப்பாங்க. சின்ன ஸ்மால் சுயதொழில் பிசினஸஸ். ஷேர் இஷ்யூ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு லெவலுக்கு மேல வந்த பிறகுதான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். அப்படின்னா இப்ப நீங்க நார்மலா எடுத்தீங்கன்னா கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயோ கம்பெனியோட லிஸ்டிங் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஒரு அட்லீஸ்ட் 3 to 4 years தொடர்ந்து ப்ராஃபிட் காமிக்கணும். அது இல்லாம ஒரு கம்பெனி ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ காமிக்கணும். அப்படின்னா என்ன சொல்றது, சேல்ஸ் ஒரு லெவலுக்கான வரணும். கம்பெனியோட சைஸ் முக்கியம், ரைட். ஒரு கம்பெனி வந்து ஒரு சைஸ் முக்கியம். அந்த மாதிரி எல்லாம் இருந்தா தான் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அந்த கம்பெனியை அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வரும், ரைட். ஸோ ஷேர் இஷ்யூ பண்றது வந்து சின்ன கம்பெனிஸ்ல வந்து கூடுதலா பார்ட்னர்ஸ் தெரிஞ்சவங்க 2-3 பேர் சேர்ந்து செய்யறாங்கன்னு சொன்னா அது வந்து அவங்க சொல்லுவாங்க, ஓகே நம்ம எல்லாம் 25% இல்லாட்டி 50% அந்த மாதிரி செய்யலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷேர் இஷ்யூ இந்த மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா எந்த கம்பெனியையும் ஆரம்பிச்சு இப்ப வெஞ்சர் கேபிட்டல்னு இருக்காங்க, அவங்க காசு கொடுப்பாங்க. வெஞ்சர் கேபிட்டல்னா அவங்களோட பிசினஸை பார்த்துட்டு பிசினஸ் மாடல் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பிசினஸ்ல ஃபியூச்சர் எதிர்காலத்துல இது ஒரு நல்ல பிசினஸா வரப்போகுதுன்னா அவங்க அதுக்கு காசு போடுவாங்க. போட்டு அந்த கம்பெனியை க்ரோ பண்ணி ஒரு டைம் வரக்குள்ள அதை கொண்டு போய் லிஸ்டிங் பண்ணுவாங்க, ரைட். அப்படின்னா கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயோ லிஸ்டிங் பண்ணோன்னு அவங்க போட்டு அந்த காசை ஷேர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற ஷேர்ஸை மார்க்கெட்ல வித்து காசை எடுத்துக்குவாங்க. ஸோ தட் இஸ் வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு எடுக்கிற ஃபைனான்ஸ். அப்புறம் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ், ரைட். கவர்மெண்டால கொடுக்குற கிராண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸஸ், ரைட். ஒவ்வொரு பிஸ்னஸ் இருக்கு. சோல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நான் உங்களுக்கு பெருசா சொல்லணும் இல்லை, நீங்க எல்லாம் காமர்ஸ் சம்பந்தமான இருக்கிற டீச்சர்ஸ் தான். ஸோ சோல் ப்ராப்பர்ட்டி தனிநபர். இது பார்ட்னர்ஷிப்னா 2 பேர், மேக்சிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் 20 பேர் தான் மேக்சிமம் பார்ட்னர் ஆகலாம், ரைட். பார்ட்னர்ஸ் 2 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். அடுத்து லிமிடெட் கம்பெனி, ரைட், வித் 2 or more shareholders known as shareholders, ரைட். லிமிடெட் கம்பெனில இப்ப சில கம்பெனிஸ்ல சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதே மாதிரி சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. பட் லிமிடெட் கம்பெனி இஸ் another form, ரைட். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது ரொம்ப முக்கியம், ரைட். டேக்ஸஸ் கட்டணும். அப்ப டேக்ஸ் என்ன, இப்ப எடுத்தீங்கன்னா
ரைட். பெட் ஆன் ஃபைனான்சியல் சர்வீசஸ் இருக்கு. அதுக்கு பிறகு இன்கம் டேக்ஸ் கட்டுறது. இன்கம் டேக்ஸ் எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அவரேஜ் இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் எடுத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இஸ் அபவுட் மோர் தென் 40%, ரைட். சில பிஸ்னஸஸ்ல இஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் வந்து மோர் தென் 25%, ரைட். பட் டேக்ஸ் ரேட்னு ஒரு சிங்கிள் என்டிட்டி எடுத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 28%, ரைட். பட் ஆனால் சில சிங்கப்பூர், நியூசிலாந்து மாதிரி நாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி நாடுகள் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சிங்கப்பூர் அந்த மாதிரி நாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட டேக்ஸ் ரேட் வந்து ஒரே டேக்ஸ் ரேட் தான். இந்த என்பிடி, வேட், அப்புறம் எக்கனாமிக் சர்வீஸ் சார்ஜ், நேஷன் பில்டிங் டேக்ஸ், அப்படி இப்படின்னு வேற வேற டேக்ஸ் இல்லை. மேல இன்கமுக்கு ஒரு டேக்ஸ், அப்புறம் ஷேர் ஹோல்டர் கீழே வந்தோன்னு இன்னொரு டேக்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இல்லை. 15%னா 15% தான், ரைட். 10%னா 10% தான், ரைட். இப்ப நீங்க இங்க ஸ்ரீலங்கால எடுத்தீங்கன்னா பாருங்க, நமக்கு நாங்க பிரைவேட் செக்டர்ல இருக்கிறனால பேய் டேக்ஸ், அது பேய் டேக்ஸ் ஒவ்வொரு ஸ்லெப்ல இருக்கு. இந்த 100,000 200,000 ஏர்னிங்னா ஒரு ஸ்லெப் 5%, 10%. அது 500,000 வேற ஸ்லெப், 1 மில்லியன் இன்னொரு ஸ்லெப், அப்படி வேற வேற ஸ்லெப்ஸ்ல இருக்கு டேக்ஸ் ரேட்ஸ். அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எடுத்தீங்கன்னா அப்படி இல்லை, ஒரே ஒரு டேக்ஸ் ரேட் தான், சிங்கிள் டேக்ஸ் ரேட். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிசினஸஸ் தே வாண்ட் என்கரேஜ் மோர். ஸோ டேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேக்ஸஸா ரொம்ப முக்கியம். அப்புறம் எம்ப்ளாயிஸ் ரொம்ப, அவங்களோட இபிஎஃப் இடிஎஃப் ரொம்ப முக்கியம். அடுத்தது லைசன்ஸ், பெர்மிட்ஸ், என்னென்ன லைசன்ஸ், என்னென்ன பெர்மிட்ஸ் எடுக்கணும், என்னத்துக்கு இப்போ சில இதுகளுக்கு என்வாயரன்மெண்டல் லைசன்ஸ் எடுக்கணும், அப்புறம் ஐஎஸ்ஓ லைசன்ஸ் எடுக்கணும். இப்போ வந்து எந்த ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் பிஹெச்ஐ இதுகளை மட்டும் இல்லாம இந்த என்ன சொல்றதுன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க. வெளிநாடுகளுக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னா ஸோ அந்த மாதிரி லைசன்ஸ் பெர்மிட்ஸ் வேணும். அடுத்து இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க எந்த பிஸ்னஸையும் தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகல, அது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹரி ராங்க. Next slide. அடுத்து காஸ்ட், ரைட். காஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃபரெண்ட் காஸ்ட் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் கிளாரிஃபை பண்ணணுமா, நீங்க எதனால என்கிட்ட கேட்கலாம். நான் இந்த நமக்கு கொடுத்துருக்க டைமுக்குள்ள முடிஞ்ச அளவு இது பண்றதுனால தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஆனா நீங்க எதுவும் கதைக்கணுமா, எதுவும் கேட்கணுமா, எதுவும் கிளாரிஃபை வேணுமா உங்களுக்கு, யாருனாலும் எதுனாலும் கேட்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எடுத்துக்குவோம் கிளாரிஃபிகேஷன்ஸுக்கு. If anyone has any clarifications or issues or anything, you can ask me now. Navoda, you're there? ஒண்ணுமே இல்லையா? ரைட், ஓகே. ஸோ அப்போ நான் ப்ரொசீட். இல்லாட்டி நீங்கள் மெசேஜ் உங்களுக்கு கேட்குறதுக்கு இதாக இருந்தால் நீங்கள் இங்கே சட்டில் போயிட்டு நீங்கள் எனக்கு சட் பண்ணலாம், டைப் மெசேஜ் எனி ஸோ உங்களுக்கு அப்படி இது இருந்தால் கேட்கணும்னா நீங்கள் சட்டை யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ காஸ்ட் எடுத்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட், ரைட். எந்த பிஸ்னஸ்லையும் காஸ்ட் இருக்கு. டிரெக்ட் மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், இன்டிரெக்ட் காஸ்ட். இது மூணையும் சேர்த்தீங்கன்னா தான். Any questions? Okay.
ஸோ சட்டை யூஸ் பண்ணுங்க, மோர் அண்ட் மோர். உங்களுக்கு என்னன்னாலும் சட்டை யூஸ் பண்ணுங்க, ரைட்? எனி டைம் யூஸ் பண்ணுங்க. நான் ஐ வில் ஸ்டாப் அண்ட் ரிப்ளை. ஸோ டோட்டல் காஸ்ட், ரைட்? எந்த எடுத்தீங்கனாலும் டோட்டல் காஸ்ட்னு ஒன்று இருக்கு. அது வந்து டிரெக்ட் மெட்டீரியல் காஸ்ட், ரைட்? டிரெக்ட் லேபர் காஸ்ட், அப்புறம் இன்டிரெக்ட் காஸ்ட் அப்படின்னு 3 எலிமெண்ட் சேர்த்தது தான் டோட்டல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வந்து டிரெக்டா நமக்கு வர மெட்டீரியல்ஸ் அப்படின்னு அந்த ரா மெட்டீரியல்ஸ் அது இது நம்ம வாங்க போறோம். இப்போ பேக்கரி ஒன்று செய்ய போறேன்னா அதுக்கு மாவு வேணும், இதெல்லாம் என்ன சொல்றது, சீனி, இதெல்லாம் வந்து டிரெக்ட் மெட்டீரியல் காஸ்ட், ரைட்? அப்புறம் டிரெக்ட் லேபர்னு எடுத்தீங்கன்னா அந்த மெஷின் ஆப்ரேட் பண்றது, உள்ளுக்கு லேபர் வேலை செய்யறவங்க, குக், அவரெல்லாம் டிரெக்ட் லேபர் காஸ்ட். இன்டிரெக்ட் காஸ்ட் எடுத்தீங்கன்னா இதை வந்து இப்ப இன்டிரெக்ட் காஸ்ட்னு எடுத்தா என்ன சொல்றதுன்னா, இப்ப சொல்லுவோமே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேக்கரியை செய்யறதுக்கு ஒரு சின்ன முன்னுக்கு ஒரு போர்டு ஒன்று நீங்க போடணும். அப்ப அந்த போர்டு வந்து அது வந்து ஏன் போடுறீங்கன்னா அது மார்க்கெட்டிங் பர்பஸுக்கு போடுறீங்க, வாடிக்கையாளர் உங்க இதை பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன லீஃப்லெட் அடிச்சு கொடுப்பீங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஒன்று வேணும், அதுக்கு ஒரு கிளாத் போடுவீங்க, ரைட்? அதை கொஞ்சம் அழகா அப்படி டிசைன் மாதிரி லைட் பண்ண இது பண்ணணும். அப்புறம் இந்த சம்டைம்ஸ் இந்த இதை வந்து ப்ராடக்டை வந்து டெலிவர் பண்ண டெலிவரி காஸ்ட், இதெல்லாம் இன்டிரெக்ட் காஸ்ட். இந்த காஸ்ட் எல்லாம் வந்து இந்த டிரெக்ட் மெட்டீரியலும் டிரெக்ட் இந்த ப்ராடக்டை செஞ்சா தான் இந்த காஸ்ட் எல்லாம் வரும். அதுதான் இன்டிரெக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உங்களோட இதுலயே சொல்லணும்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து ஆசிரியர்கள் சில டியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய. ஸ்ரீலங்கா முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய டியூஷன்ஸ் இருக்கு. ஸோ டியூஷன் சென்டர்ல நீங்க ஆசிரியரா போய் அந்த டியூஷன் சென்டர் ஓபன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தா தான் லைட் ஃபேன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இல்லாட்டி நீங்க லைட் ஃபேன் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் இன்டிரெக்ட் காஸ்ட், ரைட்? டிரெக்ட் காஸ்ட் வந்து என்ன, நீங்க உங்கூட்டு காஸ்ட் அப்படின்னா நீங்க அந்த செலவழிக்கிற நேரத்துக்கு நீங்க சார்ஜ் பண்ற காஸ்ட் வந்து டிரெக்ட் காஸ்ட், ரைட்? ஸோ இது அப்புறம் அந்த மெட்டீரியல்னா இப்ப நீங்க புக், டியூட், அது இதெல்லாம் கொடுப்பீங்க, அதெல்லாம் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ இதுல வந்து எந்த பிசினஸ்லயும் முதல்ல வந்து காஸ்ட்டை வந்து சரியா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் காஸ்ட் என்ன, வேரியபிள் காஸ்ட் என்ன, டிரெக்ட் காஸ்ட் என்ன, லேபர் காஸ்ட் என்ன, இன்டிரெக்ட் காஸ்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஒன்னும் ஒரு பாஸ்கெட்டுக்குள்ள போடக்கூடாது. எல்லாம் ஒரு பாஸ்கெட்டுக்குள்ள போட்டா நமக்கு சரியான பிசினஸ் ஐடியா வராம போயிடும். பிசினஸ் பிளான் பண்ணக்குள்ள நம்ம பிசினஸ் செஞ்சுக்கிட்டு போகக்குள்ள நம்ம இறுகிடுவோம், ரைட்? ஏன்னா இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன் இது சொல்றேன்னா, அந்த காஸ்ட்ன்றது தான் ஒரு பிசினஸ் சரியா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம போட்டுக்கலன்னா அந்த காஸ்ட்டை எஃபிஷியன்ட் பண்றதுக்கு நமக்கு தெரியாம போயிடும். எஃபிஷியன்சியா காஸ்ட்டை செய்யறதுக்கு நமக்கு தெரியாம போயிடும், ரைட்? ஸோ அது ரொம்ப முக்கியம். காஸ்ட்டை வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எந்த காஸ்ட் எங்க இருக்கு, இதை குறைச்சா அப்பதான் உங்களுக்கு தெரியும், ரைட்? இந்த காஸ்ட் இது வந்து எனக்கு இம்பாக்ட் இல்லை, இதை செஞ்சா தான் இந்த காஸ்ட் வருது, அப்ப இதை வந்து வேற மாதிரி செய்யலாம். இப்ப நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன், இப்போ ஒரு சின்ன ஒரு இந்த டீ இது மாதிரி வச்சிருக்கவங்ககிட்ட, அவங்ககிட்ட ஒரு நல்ல டீ, அவங்க வந்து அந்த மசாலா டீ மாதிரி நல்லா ஊத்துவாங்க அந்த லேடி எஸ்எம்இ அகெயின். ஆனா ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டது அவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு இந்த கப்ல தான். அப்ப நான் கேட்டேன், ஏன் நீங்க இந்த சின்ன பிளாஸ்டிக் கப் அது இது மாதிரி அந்த மாதிரி அழகான இப்ப இந்த கஃபே காஃபி ஷாப்ல எல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கலாமே, ஏன் நீங்க இதை வந்து இந்த இடத்துல மட்டும் கிளாஸ்ல மட்டும் கொடுக்குறீங்க? அப்போ சொல்றா, அந்த பிளாஸ்டிக் கப் அதுக்கெல்லாம் 2 rupees 3 rupees வேணும். அப்ப என்னோட டீ வந்து இப்போ வந்து 5 ரூபாயோ எவ்வளவுதான், அதெல்லாம் போட்டீங்கன்னா 8 ரூபா. அப்போ இன்னும் மற்றதெல்லாம் சேர்த்தா 10 ரூபா ஆயிரும். அப்போ வந்து இக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். அப்ப நான் வந்து கம்பீட் பண்ண பக்கத்துல அங்கிட்டு இருக்க அந்த காஃபி ஷாப் அவங்களோட கம்பீட் பண்ண வேண்டி வரும். அப்ப எனக்கிட்ட ஆட்கள் வர மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு விளங்கு தானே, அந்த பிரைசிங் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிரெக்ட் இன்டிரெக்ட் காஸ்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஹரிராங்க நெக்ஸ்ட். வாங்க ஹரி. அடுத்து வந்து நம்ம மார்க்கெட்டிங் பிளான், ரைட்? ஸோ மார்க்கெட்டிங் பிளான்ல வந்து மெயினா இருக்கு நிறைய கம்போனன்ட்ஸ், ரைட்? இது டெஃபினிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட், ரைட்? முதல்ல வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்றது நான் சொன்ன மாதிரி, ரைட்? ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் என்ன, கஸ்டமர்ஸ் யாரு, அவங்களோட என்ன, அவங்களுக்கு நீட் வாண்ட்ஸ், ரைட்? அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை இல்லை, அதை யாரு இப்போ கம்பெடிட்டர், எந்த கம்பெடிட்டர் எப்படி ஆஃபர் பண்றாரு, அவர் என்ன பிரைஸ்ல அதை விற்கிறாரு, ரைட்? எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு, இதெல்லாம் முதல்ல ஒரு பேசிக் ஐடியா ஒன்று மார்க்கெட்டிங் ரிசர்ச் மூலியமா இதெல்லாம் முதல்ல செஞ்சு எடுக்கணும். பேசிக் இதெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல இப்ப நம்மலாம் பெரிய கம்பெனிஸ்ல வந்து தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி இன் டூயிங் மார்க்கெட்டிங் ரிசர்ச். சின்ன லெவல்ல உள்ளவங்களுக்கு அப்படி தேவையில்ல, பேசிக் ரிசர்ச் வந்து செய்யலாம். ஆடுறாங்க.
ஸோ இதுல வந்து 7 P's சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்ல. என்ன ப்ராடக்ட், அதுக்கான ப்ரைஸ், என்ன ப்ரைஸ், எப்படி ப்ரைசிங் பண்ண போறீங்க, எப்படி விலையை நிர்ணயிக்க போறீங்க. அப்ப அந்த விலையை நிர்ணயிக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல என்ன தெரியணும்னா காஸ்ட் ஒன்று, அப்புறம் நீங்க என்ன மார்க்அப் வைக்க போறீங்க, மார்ஜின் எவ்வளவு வைக்க போறீங்கன்றது 2. அந்த மார்ஜினை வச்சு உங்க காஸ்ட் எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் வருமானதுக்கு நீங்க லாப நட்ட கணக்கை பார்க்கணும். அது 3. அடுத்து இதை எப்படி நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க, ரைட்? இப்ப முந்தினா தான் எதுவும் டிஸ்ட்ரிபியூட்னா பெரிய பிரச்சனை. என்ன சொல்றது, அந்த ரீட்டைல் ஹோல்சேல் அப்படின்னு இருக்கு. ரீட்டைல் மார்க்கெட், ஹோல்சேல் மார்க்கெட். இப்ப நீங்க பிளேஸ் வந்து லொகேஷன் நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நீங்க ரீட்டைல் ஹோல்சேல் போகணும். இப்ப நான் சொன்னது பிசினஸ் எல்லாம் வீட்டுல இருந்து செய்யற பிசினஸ். இன்ஸ்டாகிராம் பிசினஸ் இஸ், ஃபேஸ்புக் பிசினஸ் எல்லாம் பெரிய லெவல்ல போகும், ரைட்? ஸோ ஏன்னா சேனல் வந்து இப்ப லேஸ், ஈஸி டு ரீச் த கஸ்டமர். முந்தி நீங்க பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போகணும், பெரிய ரீட்டைல் ஸ்டோர்ல கொண்டு போய் போட்டா தான் உங்க ப்ராடக்ட் விற்கும். சில இடங்கள் அதுல இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இப்போ வந்து வித் டியூ டு டெக்னாலஜி இட்ஸ் வெரி ஈஸி டு ரீச் த மார்க்கெட், ரைட்? அப்புறம் அதுக்கு என்னென்ன ப்ரொமோஷன் செய்ய போறீங்க, எப்படி ப்ரொமோஷன் செய்ய போறீங்க, என்னென்ன கொடுக்க போறீங்க, எப்படிப்பட்ட என்ன சொல்றதுன்னா அட்வர்டைசிங் சம்பந்தமா என்ன செய்ய போறீங்க, ரைட்? சோஷியல் இந்த இப்போ வந்து இதை வந்து பிரிப்பாங்க ATL BTLன்னு சொல்லி. அப்படின்னா above the line below the line சொல்லி. above the line டிவி அட் அது இதெல்லாம் above the line. below the line கீழே கிரவுண்ட் லெவல்ல செய்யற ஆக்டிவிட்டிஸ். அப்படின்னா ஒரு கடை, முதலாளி கடையில போனீங்கன்னா பாரு, சின்ன போஸ்டர் இருக்கும், ஒரு போர்டு இருக்கும், கீழே போஸ்டர் ஒட்டி, அதெல்லாம் வந்து below the line ஆக்டிவிட்டிஸ், ரைட்? ஸோ இதை மிக்ஸ் பண்ணி தான் எல்லாம் செய்வாங்க, ரைட்? ஸோ அடுத்து ப்ரொசஸர்ஸ்ல எவ்வளவு சீக்கிரமா நம்ம கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்டை கொடுக்கலாம், எவ்வளவு ஈஸியா நம்ம கொடுக்கலாம். இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம், எளிமை. எந்த பிசினஸ் எடுத்தாங்கனாலும் எளிமையும் அந்த நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எளிமை, நெளிவு சுழிவு ரொம்ப கம்மியா டக்குன்னு மார்க்கெட்டுக்கு போற மாதிரி இருக்கணும், கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுதான் இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க கஸ்டமர். அடுத்து பிசிக்கல் எவிடன்ஸ், ரைட்? பிசிக்கல் எவிடன்ஸ்னா உங்களோட ஃபேக்டரியா இருக்கலாம். நீங்க இப்ப சில இப்போ பாத்தீங்கன்னா கூடுதலான ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா கம்பெனிஸ் அவங்க லோகோ அது இதெல்லாம் டிஷர்ட்ஸ் அடிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட ப்ரொமோஷனுக்கு செய்யற ஐட்டங்கள் எல்லாம் பிசிக்கல் எவிடன்ஸ்னு சொல்றது, ரைட்? ஸோ இதுதான் இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல இருக்க 7 P's, ரைட்? வெரி ஈஸி. இந்த 7 P'ஸையும் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பிசினஸ் நல்ல லெவலுக்கு பிக்கப் பண்ணி கொண்டாடும், ரைட்? ஓகே, நாங்க நெக்ஸ்ட்ல. ஸோ ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ப்ராடக்டின் குவாலிட்டி என்ன, கலர், சைஸ், பேக்கேஜிங், இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் இல்லாம எதுவுமே சரியா மூவ் ஆகாது. பேக்கேஜிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அடுத்து கேரண்டி, டிசைன். இப்போ வந்து எல்லாம் லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாம் அழகழகான டிசைன்ல, புது புது டிசைன்ல, சேம் ப்ராடக்ட் தான், சேம் இது, அதை வந்து வித்தியாசமா. இப்போ இது வந்து பாருங்க, இதே தான், என்னது வாட்டர்மெலோன், டிஃப்ரெண்ட் சைசஸ்ல, டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா நம்ம வீட்டுல சாப்பிட்ற சாப்பாடே தான் வேற விதமா வேற டிசைன்ல கொடுப்பாங்க. அது வந்து நம்ம டேஸ்ட்னு சொல்லுவோம். டேஸ்ட் இல்ல அதுல முக்கியம், அது டிசைன், ரைட்? ஸோ இந்த மாதிரி இப்ப ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா இந்த மெயின் இதெல்லாம் அதுல அந்த ப்ராடக்ட்ல இருக்கணும். ஓகே, நாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட். பிரைஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி கம்பெடிட்டர் பிரைஸை பார்க்கணும், எவ்வளவு காஸ்ட், நம்மளுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அதை பார்க்கணும். டீச்சர்ஸ்க்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்கணும். So can you lend me just 2 minutes? Yeah, sure. Okay, thank you Mr. Karthik. Teachers, அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு சிறிய கோரிக்கை. டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்ச வேற ஸ்கூல்ஸ்ல இந்த ES சொசைட்டி, என்டர்பிரினர்ஷிப் சொசைட்டிக்கு சம்பந்தமான வேற யாராவது டீச்சர்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உடனடியாக இந்த ட்ரைனிங் செஷனுக்கு ஜாயின் ஆகும்படி ஒரு தெரிவித்தல் கொடுக்க முடியும்னா நல்ல. பிகாஸ் நாங்க இது ஆல் ஐலண்ட் செய்யற ட்ரைனிங் செஷன். பட் Karthik, I think you also can notice that there's only very few participants, right? Yeah, correct. Yeah.
ஸோ அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அடுத்த டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்ச இந்த என்டர்பிரனர் சொசைட்டிக்கு ரிலேட்டடான டீச்சர்ஸ்களுக்கு மட்டும் இந்த இன்ஃபர்மேஷனை உடனடியா மெசேஜ் மூலமாக கொடுக்க முடியும்னா நல்லமென்று நான் கேட்டுக்கொள்கிறோம். Thank you, Mr. Karthik. You can continue. Yeah. So that's right. So thank you. அப்போ price பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், எவ்வளவு கஸ்டமர் இதுக்கு கட்ட விரும்புறாங்க, கம்பெடிட்டர்ஸ் ப்ரைஸ், மற்றவங்க இன்னொருத்தவங்க எவ்வளோ காசு உங்களோட கம்பெடிட்டர் அப்படின்னு அவர் எவ்வளோ ப்ரைஸ் என்ன அவர் ஆஃபர் பண்றாரு, அவரோட ப்ரைஸ் என்ன, டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப முக்கியம். கூடுதலான எடுத்தீங்கன்னா நம்ம மாதிரி நாட்டில் டிஸ்கவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். டிஸ்கவுண்ட் இல்லாம ரொம்ப ப்ராடக்ட்ஸ் நம்மளால விற்க இயலாது, ரைட்? டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப முக்கியம். அப்போ டிஸ்கவுண்ட் என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் போகுது, எப்படி அதை இது பண்றாங்க, அதுன்றது ரொம்ப என்ன சொல்றது ஒரு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியில இருக்க வேண்டியது, ரைட்? அப்புறம் ஏன் இந்த ப்ரைஸுக்கு முதல்ல நீங்க பார்க்கணும் என்னன்னா, இந்த ப்ரைஸுக்கு ஆள் இருக்கா, இந்த ப்ரைஸ் நான் 10 ரூபாய்க்கு வித்தனை எத்தனை பேர் வாங்குவாங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த ஐடியா இருக்கணும். 20 ரூபாய்க்கு போட்டோன்னா எவ்வளவு பேர் வாங்குவாங்க. இப்ப நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன், ஊதுபத்தி எடுத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு, வேலு எதுவும் கேட்கணுமா? மிஸ்டர் வேலு, ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊதுபத்தி அப்படின்னா இது என்னது, நம்ம பத்தி பாத்தீங்கன்னா பத்தி வந்து ஒரு பெரிய காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ரைட்? அதுல ஒருத்தர் இருக்கார், ஒரு பிசினஸ் செய்யறாரு, அவருக்கு கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் கன்சல்டன்சி செய்யறோம். அவர் எடுத்தீங்கன்னா அவங்களோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு இருக்கு பத்தி பேக்கெட், 40 ரூபாய்க்கு இருக்கு, 50 ரூபாய்க்கு இருக்கு, 80 ரூபாய்க்கு இருக்கு, ஹை எண்ட்ல உள்ளது 100 ரூபாய்க்கு, 140 ரூபாய்க்கு, 200 ரூபாய்க்கும் இருக்கு பத்தி பேக்கெட். அதெல்லாம் ஹை எண்ட்ல உள்ளது, ரைட்? அப்ப அந்த வாசனை மூலியமாகவும் அது எந்தெந்த இடத்துக்கு பத்தி எடுத்தீங்கன்னு சொன்னா, பத்தி பத்த வைக்கிறது நம்ம பூஜைக்கோ சாமி கும்பிடுறதுக்கோ தான். இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து நறுமணம் வேற வேற, மெடிடேஷனுக்கு பத்தி இருக்கு, எக்ஸசைஸ் பண்றதுக்குள்ள பத்த வச்சுக்கிறதுக்கு பத்தி இருக்கு. அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய லெவல்ல வேற லெவல்ல இண்டஸ்ட்ரியில ஓகே. அப்ப அது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, ரைட்? அப்ப வந்து பிரைஸ் வந்து அதை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு அது ஆக்கள் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அப்ப அந்த பிராண்டா நீங்க செஞ்சு ஒரு பிராண்டை உருவாக்கத்தான் உங்க பிரைஸை நீங்க கூட்டலாம், சரியா? பேசிக் ப்ராடக்டா கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க பிரைஸை கூட்ட இல்லாது. அதனாலதான் பேக்கேஜிங் ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவாங்க. டிஃபரன்ஷியேட்னா என்ன? வேறுபாடு. நம்மள சொன்னா வேறுபாடு, ரைட்? ஓகே, அவரு டீ இப்படி கொடுக்குறாருன்னா இந்த டீ 10 ரூபான்னா நான் அதுல மசாலா கொஞ்சம் போட்டு வேற விதமா அப்படி கொடுத்தா அது 20 ரூபா. மசாலா டீனா 20 ரூபா. அந்த மசாலாலே கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் போட்டு மற்ற சுக்கு அதுக்கெல்லாம் போட்டு அதை ஒரு வேற மாதிரி கொடுத்தா அது 30 ரூபா அந்த டீ. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா காஃபி பேசிக் காஃபி தானே, ஆனா அதுல ஹேசல்நட், கரமல், அது இது கப்பச்சினோ, வெள்ளக்கா. இந்த வெஸ்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. எதையுமே பிளேன் வெனிலாவா விற்க மாட்டாங்க, ரைட்? இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம்ன்றது எஸ் இட்ஸ் தேர். இப்ப வெனிலா லைட்னு இருக்கு, வெனிலா எக்ஸ்ட்ரா லைட்னு இருக்கு, ரைட்? ஸ்ட்ராபெர்ரி அந்த ஃபிளேவர் இந்த ஃபிளேவர். ஸோ இட்ஸ் ஹவு யூ டிஃபரன்ஷியேட், ரைட்? அந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு தான் நீங்க பிரைஸை சார்ஜ் பண்ணலாம். அந்த ஒரு யூனிக்னஸுக்கு தான் பிரைஸ் சார்ஜ் பண்ணலாம். யூனிக்னஸ் இல்லாத ப்ராடக்ட்டுக்கு நீங்க பிரைஸ் மேல கூட்டவே இல்லாது, ரைட்? ஸோ அது ரொம்ப முக்கியம் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியில். அதனால தான் நான் சொல்றேன், இந்த மார்க்கெட்டிங்ல ப்ராடக்ட் differentiation very very important, right? Hari Rangamali, next. Place, location, சரியா? அப்ப நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் இருக்காங்க, ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க, ரீட்டைலர்ஸ். பட் ஆனா இப்ப வந்து ஆன்லைன் செல்லிங் தான் மெயின் திங், ரைட்?
நிறைய இப்ப தராஸ் டொட்டெல்கே தராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சாமானும் விற்கணும். என்ன விற்கல, அது பென்சில்ல இருந்து பவுடர் இதுல இருந்து சாப்பாடு எல்லாம் கொடுக்கலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் த க்ரோயிங் ஃபியூச்சர் பிஸ்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அடுத்து வந்து ப்ரொமோஷன். அப்போ அட்வர்டைசிங், ப்ரொமோஷன், ஸ்பான்சர்ஷிப்ஸ், நேம் போர்ட்ஸ், பேனர்ஸ், போஸ்டர்ஸ், இதெல்லாம் எப்படி எப்படி செய்யறது, என்ன செய்யறது, எந்த மாதிரி இதுகளை யூஸ் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்ணக்குள்ள ரொம்ப முக்கியம் என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னா, ப்ராக்டிக்கலா எடுத்தீங்கன்னா நம்ம எந்த கஸ்டமருக்கு நம்ம சர்வ் பண்ண போறோம், அந்த கஸ்டமர் எங்க வாராங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், உங்களோட ப்ராடக்ட் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸை டார்கெட் பண்ணுதுன்னா, அப்ப அந்த இப்போ தமிழ் சேனல்ஸ் எடுத்தீங்கன்னா டிராமா பாக்குற டைம்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட இருப்பாங்க. அப்ப அந்த 6 மணில இருந்து 8-9 மணி பெல்ட்ல தான் கூடுதலான ஆட்கள் பார்ப்பாங்க. ஆனா அதே நேரம் டிவி சேனல்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த டைம்ல தான் அவனுங்க ஒரு அட்டுக்கு கூடுதலா சார்ஜ் பண்ணுவான். ஒரு அட் வந்து நார்மல் அட் எடுத்தீங்கன்னா அவரேஜ் இஸ் அபவுட் 200,000, 2 லட்சம் ரூபாய் 30 செகண்ட் டிவி ஸ்பாட், வெரி எக்ஸ்பென்சிவ். பட் ஆனா ஆன்லைன்ல யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, ஃபேஸ்புக்ல இப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு. அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு மாசத்துக்கு நீங்க அட்வர்டைசிங் பண்ணலாம் இதுல புது சேனல்ல. ஆனா என்ன அந்த சேனல்ஸ் நீங்க அட்வர்டைஸ் பண்ண போற சேனல்ஸ்னா நீங்க அட்வர்டைஸ் பண்ண போற மீடியம்ஸ், ரைட்? இதுகள்ல நீங்க உங்களோட ப்ராடக்ட பாக்குற கஸ்டமர் மாதிரி வாராங்க இல்லையான்றது நீங்க முதல்ல சரியா தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி எல்லாரும் என்ன செய்யறதுன்னா அட்வர்டைசிங் ரேடியோ, டிவி, பேப்பர்ல போடும், ஈரகேசர்ல போடும். ஈரகேசர் பேப்பர்ல உங்க ப்ராடக்ட முதல்ல வாங்குறவங்க அதை பாக்குறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அது இல்லாம சும்மா போயிட்டு காசு செலவு பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம சொல்றோம் டார்கெட் அட்வர்டைசிங். டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னா சரியான இடத்த பார்த்து நம்ம அட்வர்டைசிங் பண்ணணும். சரியான அதுக்கு தான் சொல்றது, சில நேரத்துல வந்து பெரிய பெரிய மீடியால ஸ்பான்சர் இதெல்லாம் பண்ணாம வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னா சில சொல்லுவோம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் எங்கேயாச்சும் ஒரு சின்ன கெதரிங் ஒன்று இருக்கு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்க கதை பண்றாங்க, கோயில்கள் இது அந்த மாதிரி கோவில் சொல்ல வரல, ஒரு சில இடங்கள்ல கதை பண்ணுவாங்க, கிளப்ஸ் அது இதுகள், ஸோ அசோசியேஷன்ஸ்ல, ரைட்? ஸோ அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் சின்ன பிள்ளைக்கு ப்ராடக்ட் எது விற்கணும்னா சில பேருக்கு காசு இல்லைன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன்ல வந்து கொடுப்பாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்ல அதுல எல்லாம் அந்த மெயினான இன்ஃபுளுன்ஷியல் குரூப் அங்கனைக்கு தான் இருக்கும். அவங்களுக்கு அங்கனைக்கு நீங்க அட்டை கொடுத்தீங்கன்னா தான் அவங்க ப்ராடக்டை பார்ப்பாங்க, வாங்குவாங்க. ஸோ அது வந்து மெயின் வந்து எங்க ப்ரொமோஷன் எப்படி பண்றன்றதுக்கு முன்னுக்கு நீங்க டார்கெட் பண்ண கஸ்டமர் அந்த இடத்துக்கு வாராங்களா, இந்த இதுகளை பாக்குறாங்களான்றது ரொம்ப முக்கியம். அதே ரொம்ப பார்க்கணும். பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் 2. அடுத்து வந்து நம்ம சொல்றது பர்ச்சேசிங், ரைட்? பர்ச்சேசிங்னா சாமான் வாங்குறதுக்கு முன்னுக்கு ஐடென்டிஃபை வாட், அப்புறம் கண்டாக்ட் சப்ளையர், இது வெரி பேசிக். ஸோ நீங்க உங்களுக்கு வேலை எந்த சப்ளையர், என்ன பிஸ்னஸுக்கு என்ன தேவை, யார் சப்ளையர், அவர்கிட்ட ஆர்டரை போடணும், இன்வாய்ஸை செக் பண்ணுங்க, அவருக்கு பே பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ இன் பர்ச்சேசிங். ஹரி தாங்க நெக்ஸ்ட். ஸ்டாக்ஸ் 2 விதமான ஸ்டாக்ஸ் இருக்கு. டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ், ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஃபினிஷ் குட்ஸ். நான் சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல்னா உங்க அந்த எந்த ப்ராடக்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட் செய்ய போறீங்கன்னா அதுக்கு நூல், துணி எல்லாம் ரா மெட்டீரியல். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னா அதை நடுவில் தச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஃபினிஷ் குட்னா ஷர்ட் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கலரிங் எல்லாம் பண்ணி லோகோலாம் அடிச்சு வந்தா அது ஃபினிஷ் குட்ஸ். ஸோ இது 3லயும் ஸ்டாக் இன்வென்ட்ரி இருக்கு. இது 3லையும் நம்ம அதை தான் வந்து ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அக்கௌண்ட்ஸுக்கும் மற்றபடி இப்போ நீங்க யார்கிட்ட ஆர்டர்ஸ் எடுத்திருந்தா மெயினா உங்களோட லாப நட்ட கணக்கு பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு இது ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ ஸ்டாக்ஸை வந்து அப்போதான் நீங்க சரியான கேஷ் ஃப்ளோ பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு வேணும். எப்படி இந்த என்னோட கேஷ் எங்க இருக்கு, ஃபினிஷ் குட்ஸ் இருந்தா உங்களுக்கு காசு டக்குன்னு காசு ஆக்கிக்கலாம். ஏன்னா முடிஞ்சு குட்ஸ் ஃபினிஷ் ஷர்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு, டக்குன்னு கடைக்கு போட்டாச்சு, வித்தாச்சு, காசை எடுத்தாச்சு. இல்லாட்டி கடனுக்கு போட்டீங்கன்னா 2-3 மாசம் இருக்கணும். அப்ப அங்கேயும் காசு இருக்கும். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு காசு இருக்காது. அப்ப திருப்பி இங்க டிமாண்டானா இருக்கும் மார்க்கெட்ல உங்க ப்ராடக்ட்டுக்கு. அப்ப இதை எப்படி நான் பேலன்ஸ் பண்ண போறேன்? ஸோ ஸ்டாக்ஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து மோர் ஆர் லெஸ் காட் டு டூ வித் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். எப்படி நீங்க கேஷ் ஃப்ளோவையும் சேல்ஸையும் பேலன்ஸ் பண்றீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்க ஸ்டாக்கையும் நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட சேல்ஸையும் கேஷ் ஃப்ளோவையும் நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். சரியான லிமிட்டுக்கு ஸ்டாக்கை வாங்கணும். தேவையில்லாம அளவுக்கு மிஞ்சி ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருந்து வேலை இல்லை, ரைட்? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இன் டைம்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இன் டைம் இஸ் டொயோட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்.
டொயோட்டா கம்பெனில பாத்தீங்கன்னா டொயோட்டா காசுக்கு பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டாக் வச்சிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் இன் டைம். அந்த டைம்ல தான் அந்த ஸ்டாக்கை டக்குன்னு இன்வென்ட்ரியை போட்டு, ஏன்னா அந்த ஃபேக்டரி சப்ளையர்ஸ் எல்லாம் அந்தந்த டைமுக்கு அந்த இன்வென்ட்ரி சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்தந்த டைமுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வரும், அந்தந்த டைமுக்கு வந்து அந்த ஃபிட் ஆன் பண்ணி அவங்க டக்குனு ப்ராடக்ட்டை வெளியில போட்டுருவாங்க. ஸோ அது வந்து இன்னொரு ஜஸ்ட் இன் டைம். ஸோ யூ கேன் லுக் அட் தட். ஸ்டாக்ஸ் கண்ட்ரோலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம், ஸ்டாக் புக் வச்சுக்கலாம், பின் கார்டு வச்சுக்கலாம். இதனால அது மூலியமா ஸ்டாக்கை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரைட்? நான் இது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இது மூணும் கட்டாயம் தேவை. ஓகே, நெக்ஸ்ட். ஹியூமன் ரிசோர்சஸ், ரைட்? இது ரொம்ப முக்கியம், ரைட்? டிஃபைன்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ், அட்ராக்டிங் கேண்டிடேட், செலக்டிங், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். அப்படின்னா யாரையுமே உங்களோட பிஸ்னஸுக்கு தேவையான ஆக்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எத்தனை பேர் தேவை, என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் நாலேஜ் உள்ள ஆக்கள் தேவை. நான் முதல்ல சொன்னது என்ன, என் பிஸ்னஸுக்கு எப்படிப்பட்ட ஆக்களை எனக்கு தேவை. சில நேரத்துக்கு இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சின்ன எஸ்எம்இ பிஸ்னஸஸ்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது பிழையான ஆக்களை இது பண்ணிக்குவேன். இது நான் வந்து ஒரு பெரிய நல்ல புக் ஒன்று இருக்கு, குட் டு கிரேட் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அ குட் புக், பெரிய இட்ஸ் அ குட் பிஸ்னஸ் புக், எல்லாராலையும் வாசிக்கலாம். குட் டு கிரேட். ஸோ அதில் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கெட் த ரைட் பீப்புள் இன் த பஸ், ரைட்? டோன்ட் கெட் த ராங் பீப்புள் இன் டு த பஸ். அப்படின்னு ரைட் பீப்புள்னா சரியான ஆக்களை நீங்கள் பஸ் ஒன்று எடுத்து அதில் நீங்கள் தலைவராக உட்காந்து நடத்த போறீங்கன்னா சரியான ஆக்களை பஸ்ஸுக்குள்ளே போட்டுக்கணும். பிழையான ஆக்களை நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் பஸ்ஸை நான் வந்து ரொம்ப தூரம் டிரைவ் பண்ண போறேன்னா அவங்க அந்த பிழையான ஆக்கள் இருக்கிறதுனால பஸ் ரொம்ப தூரத்துக்கு ஓடையில. சரி, சரியான ஆக்கள் இருக்கணும், சரியான ஐடியா கொடுக்குறவங்க இருக்கணும், அதுக்கு சரியான ஆட்டிடியூட் சரியான ஆட்டிடியூட் இருக்கணும். ஒரு ஆள் முன்னுக்கு போக்குள்ள இன்னொரு ஆள் பின்னுக்கு இழுக்கிறாருன்னா அந்த மாதிரி ஆளும் வச்சிருந்தீங்கன்னா முன்னுக்கு போறவர் எவ்வளவு ஓடுனாலும் அவரால் ஓடல, ஏன்னா பின்னுக்கு ஒருத்தர் இழுத்துக்கிட்டே இருக்காரு, அவர் ஓட முடியாது. இப்போ வந்து பொலிட்டிக்ஸ் இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் தான் இதெல்லாம். பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணா சரியான ஆக்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, அவங்கள சரியான விதத்துல ட்ரைனிங் டெவலப்மெண்ட் பண்ணி சரியான ரிவார்ட்ஸ் கொடுத்து அவங்கள சரியா பார்த்துக்கிட்டு அவங்கள சரியான விதத்துல கவனிச்சா. இப்ப நிறைய பிசினஸஸ், ஏன் ஃபேமிலி ஓன் பிசினஸஸ் எல்லாம் ஸ்ரீலங்கால ஏன் ஃபேமிலி பிசினஸஸ் எல்லாம் அடுத்த லெவலுக்கு போகாதுக்கு மெயின் காரணம் வந்து என்னன்னா, எல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க, இருக்கிற ஸ்டாஃப் மாதிரி ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க, சரியான சம்பளம், போனஸஸ், அவங்களுக்கு நல்ல நாள் பெருநாள் வரக்குள்ள அவங்களுக்கான சரியான அந்த சலுகைகளை கொடுத்து அவங்களோட மோட்டிவேஷன் அதுக்கெல்லாம் சரியா செய்யறது இல்லை, ரைட்? அப்படி செய்யக்குள்ள என்ன நடக்கும்னா பிசினஸ் எப்பயுமே விழுந்துடும், லாங் டேர்ம் போவாது. பட் சின்ன இப்ப நீங்க ஹேமாஸ், உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஹேமாஸ்னா என்ன, பிக் கம்பெனி, ரைட்? பெரிய கம்பெனி, அவங்களோட சோப்பு இருக்கு, அது இருக்கு, பேபி ஷெரமி, இந்த பேஸ் பேபி, அதெல்லாம் அவங்களோட பிராண்ட்ஸ் தான், ரைட்? சின்ன பெட்டால ஆரம்பிச்ச ஒரு சின்ன கடை தான் அது, என்ன சின்ன மெடிக்கல் சாமான் வாங்கி வித்த கடை தான். பட் ஆனா அது அவங்க சின்னதா கட்டி ஒரு லெவலுக்கு மேல வந்து ப்ரொஃபஷனல்ஸை கொண்டாந்துருவாங்க பிசினஸ்க்கு. ப்ரொஃபஷனல்னா ப்ரொஃபஷனல் அட்வைஸ் எடுப்பாங்க, இந்த பிசினஸ் நான் டெவலப் பண்ண என்ன செய்யணும், இது எப்படி பண்ணணும், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும், சரியான டேலண்ட் பூல உள்ளுக்கு கொண்டாந்து போட்டுக்குவாங்க. அப்படி போடக்குள்ள டெவலப் ஆகி வேற லெவல்ல பிசினஸ் டெவலப் ஆயிடும். டேலண்ட் ஆக்கள் உங்களுக்கு வேணும், அவங்களுக்கு சரியான சலுகைகளை நீங்க கொடுக்கணும். அதுக்குன்னு சொல்லி உங்களோட வந்தவங்களையும் நீங்க கைவிட கூடவும் கூடாது, அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா யோசிச்சா தான் இந்த ஃபேமிலி பிசினஸஸ்லாம் அடுத்த நிலைமைக்கு வரும். அதுதான் ஃபாரின் இதுல எல்லாம் சொல்லுவாங்க, ஒன்ஸ் யூ ஆர் என்டர்பிரனர், அந்த பிசினஸ் லைஃப் சைக்கிள் மெச்சூரிட்டி லெவல், பிசினஸ் லைஃப் சைக்கிள் க்ரோத் லெவல் வரக்குள்ள ப்ரொஃபஷனல்ஸை கொண்டாந்து போட தொடங்கிடுவாங்க, ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ தென் தே வில் டெவலப் த பிசினஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். இல்லாட்டி என்ன நடக்கும்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த மூளை உங்ககிட்ட ஐடியாக்குள்ளேயே தான் போகும். அப்போ புது ஐடியாஸ் வராது, புது நாலேஜ் வராது. அப்புறம் சில நேரத்துக்கு தாத்தா சம்பாதிச்ச காசை வந்து அந்த மாதிரி தேர்ட் ஜெனரேஷன் ஆக்கள் வந்து பிசினஸ் அப்படியே, ஏன்னா அவங்களுக்கு அந்த காசுன்னு அருமை தெரியாது, அவர் எப்படி அந்த பிசினஸ் டெவலப் பண்ணாருன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் another thing. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ரைட் டேலண்ட், ரைட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், ரைட் ரிவார்ட்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணா எந்த ஃபேமிலி பிசினஸும் நம்ம நாட்டிலேயே இருக்கு. சித்தாலே, இப்போ மெலிபன், மஞ்சி எல்லாம் ஃபேமிலி பிசினஸஸ், எல்லாம் சின்ன வீட்லையும் பெட்டிக்கடையிலையும் ஆரம்பிச்ச பிசினஸஸ் தான் அதெல்லாம், ரைட்? இன்னஃப் அண்ட் மோர் பிசினஸஸ் இருக்கு ஸ்ரீலங்கால, சின்னதா ஆரம்பிச்சு பெருசான. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அது அந்த மாதிரி பார்த்து அதை செய்யணும். இந்த 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 சர்க்கிளை சரியா ஐடென்டிஃபை பண்ணி செஞ்சா பிசினஸ் பெருசாகும். நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஸோ டெவலப்பிங் அ பிஸ்னஸ் பிளான் இதுதான் ஃபார்மேட், ரைட்? முதல்ல எந்த பிஸ்னஸ் பிளான்லையும் எக்ஸிகூட்டிவ் சமரின்னு ஒன்று இருக்கணும். எக்ஸிகூட்டிவ் சமரினா இந்த பிஸ்னஸை பற்றி ஐடியா ஆகணும், ரைட்? இதுதான் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் இந்த ஐடியா இப்படி தான் ஜென்ரேட் ஆனிச்சு, இதுக்கு இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க, இது இப்படிப்பட்டவங்க தான் வாங்க போறாங்க, இதுக்கு இந்த மார்க்கெட்ஸ் தான் இருக்கு, இந்த பிஸ்னஸை நான் வந்து இன்னும் 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ நான் எங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் பிளான் ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேங்க்ல கடை வாங்க போறேனாலும், யாரும் ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச் பண்ண போறேனாலும், இல்லாட்டி யாராச்சும் ஒரு முதலீட்டாளரை தேடி போனாலும் பிசினஸ் பிளான் இல்லாம நீங்க சும்மா போய் வாயில கதைச்சு அது இப்ப சரி வராது. முந்தி ஓகே, ரைட்? பட் இப்ப வந்து கூடுதலான ஆட்கள் பிசினஸ் பிளான் எதிர்பார்க்கறாங்க. பிசினஸ் பிளான் ஒன்று இருந்தா தான் தே ஆர் ரெடி டு இன்வெஸ்ட். ஸோ எக்ஸிகூட்டிவ் சம்மரியில இந்த பேசிக் பிசினஸ் இந்த பேசிக் ஐடியா இருக்கணும். அப்புறம் மார்க்கெட்டிங் பிளான் நான் சொன்ன மாதிரி 7 பீஸ் கட்டாயம் இருக்கும். ஃபார்ம் ஆஃப் பிசினஸ், சோல் ப்ரொப்ரைட்டரா, பார்ட்னர்ஷிப்பா, லிமிடெட் லைபிலிட்டியா, லைபிலிட்டி கம்பெனியா, என்ன கம்பெனின்னு இருக்கும், ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. யார் இந்த ஆர்கனைசேஷன் ஹெட் பண்ண போறா, அவருக்கு கீழே யார் யார் இருக்காங்க, அவங்க என்னென்ன வேலை செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் ஒன்று சின்னதாக கொடுக்கும். இதெல்லாம் பெரிய லெவல்ல நீங்க செய்ய தேவையில்ல, சின்னதாக செய்யலாம். ஒரு இப்போதான் பவர் பாயிண்ட் இருக்கு, எக்ஸல் இருக்கு, வேர்ட் டாக்குமெண்ட்ல, அதோட இன்டர்நெட்ல நிறைய இருக்கு இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் எல்லாம். எப்படி அதோட வேர்ட் ஆர்ட் இருக்கு, ரைட்? வேர்ட் ஆர்ட் இந்த பவர் பாயிண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த என்ன ஸ்மார்ட் ஆர்ட் இருக்கு, ஸ்மார்ட் ஆர்ட், ரைட்? ஸ்மார்ட் ஆர்ட்ல போனீங்கன்னா அதுல இருக்கு ஆர்கனைசேஷன் சார்ட்ஸ்ன்னு வேறையாவே இருக்கு, ரைட்? ஸோ அதுல எப்படி இது பண்ணுறது, லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன லீகல், எந்த பிஸ்னஸுக்கு என்னென்ன லீகல், நான் எனக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணுமா, என்னென்ன டேக்ஸ் எனக்கு கட்டணும், என்வாயரன்மெண்ட் டேக்ஸ் இருக்கா, லெவி சம்பந்தமா, அப்படின்னா சாப்பாடு கடை ஆரம்பிக்க போறீங்கன்னா அதுக்கான என்னென்ன லீகல் ரெஸ்பான்ஸ், பிஹெச்ஐ சர்டிபிகேட் எடுக்கணும், சிஎம்சி இது இருக்கு, அது என்ன. நீங்க அதே நேரம் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு ஷர்ட் தைக்க போறீங்கன்னா அதுக்கான என்னென்ன லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இபிஎஃப் இடிஎஃப் சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும். ஒரு எம்ப்ளாயை ஹயர் பண்ணக்குள்ள கான்ட்ராக்ட்ல ஹயர் பண்ணலாமா, எந்த எம்ப்ளாயும் நீங்க கான்ட்ராக்டோ பெர்மனண்டோ ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு ஆள் ஹயர் பண்ணிட்டீங்கன்னா இபிஎஃப் இடிஎஃப் கட்டாயம் கட்டியாகும், ரைட்? ஸோ இபிஎஃப் இடிஎஃப் கட்டாம இது பண்றேன்னா அது எப்படி செய்யணும், இபிஎஃப் இடிஎஃப் கட்டாயம் கட்டணும், அது வந்து ஒரு ஒப்ளிகேஷன், ரைட்? ஸோ இதுதான் இந்த லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லுவாங்க, ரைட்? இதெல்லாம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், ரைட்? அப்புறம் காஸ்டிங் பிளான், என்ன டிரெக்ட் காஸ்ட், இன்டிரெக்ட் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் என்ன, இது கேஷ் ஃப்ளோ பிளான் இருக்கும். என்னென்ன எப்படி எவ்வளவு, எங்க எனக்கு காசு வரப்போகுது, எங்க எனக்கு செலவாக போகுது அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து எந்த பிசினஸ் பிளான்லயும் அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸுக்கு பட்ஜெட் ஒன்று எதிர்பார்ப்பாங்க எல்லாரும். அப்படின்னா இந்த பிசினஸ் நான் தொடங்கி 3 வருஷத்துக்குள்ள பிசினஸ் எப்படி டெவலப் பண்ண போறேன், அப்ப கேஷ் ஃப்ளோ பிளான்ல இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இவ்வளோ நான் எதிர்பார்க்கிறேன், செகண்ட் இயர்ல இது, தேர்ட் இயர்ல இவ்வளோ, வருமானம் இவ்வளோ, செலவு இவ்வளோ தான் எனக்கு மிச்சமா இருக்கும். இந்த கேஷ் மேனேஜ் பண்றதுக்கு அப்போ ஷார்ட் ஆகிற இடத்துல நான் வந்து எங்க போறேன்னா, வெளியில இருந்து எடுக்க போறேன்னா என்ன ஏதுன்னு பார்க்கணும். அப்போ சேல்ஸ் பிளான் ரொம்ப முக்கியம். ரிக்வயர்ட் ஸ்டார்ட் அப் கேபிட்டல் எங்க இருந்து எனக்கு வேணும், எவ்வளோ ரிக்வயர்மெண்ட் கேபிட்டல், எவ்வளோ எனக்கு தேவை பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, சோர்சஸ் ஆஃப் கேபிட்டலே நீங்க கொடுக்கணும். அது இல்லாம ஆக்ஷன் பிளான் ஒன்று கொடுக்கணும். இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி நான் எப்படி இந்த பிசினஸை டெவலப் பண்ண போறேன், எந்தெந்த டைம் பீரியட்ல இந்த பிசினஸை டெவலப் பண்ண போறேன், எந்தெந்த டைம் பீரியட்ல எத்தனை பேரை நான் இதை எடுக்க போறேன், எப்படி எடுத்து இதை டெவலப் பண்ணி நான் கொண்டு போக போறேன்ற ஆக்ஷன் பிளான் ஒன்று இருக்கும். ஒரு கேங் சார்ட்னு சொல்லுவாங்க. அந்த கேங் சார்ட்டை போட்டு 2 இயர்ஸுக்கோ 3 இயர்ஸுக்கோ இதை நம்ம இது பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் பிளான் ஃபார்மேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிஸ்னஸ் பிளான் ஃபார்மேட் சரியா பிஸ்னஸ் பிளான் இருந்தா தான் நீங்க எங்கேயும் போனா, இங்க இல்லை வெளிநாட்டுலையும் போனீங்கன்னாலும் எனி ஒரு உங்களோட ஐடியா எது இருந்துச்சுன்னா, பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுன்னா அதை நல்லா டெவலப் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பிளான்ல போட்டீங்கன்னா யூ வில் டெஃபினிட்லி அவங்க வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்ணணும் அவங்களுக்கு. அப்போ அவனுக்கும் தெரியும் நீங்க ஒரு சீரியஸான ஆள், சும்மா வாயில கதைச்சு இல்லை, தே ஹவ் டன் த ஹோம் ஒர்க், அது மூலியமா இது வரும்னு தெரியும், ரைட்? அது ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. யா, ஸோ இதுதான் இந்த கடைசி ஸ்லைட். எதுவும் எனி கொஸ்டின்ஸ், எதுவும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணும்?
இது நீங்க கிளாரிஃபை பண்ணனா கிளாரிஃபை பண்ணலாம், இது கேள்வி கேட்கறேன் என்கிட்ட கேட்கலாம். இது சம்பந்தமா டீட்டெயிலா இன்னும் புக்ல எல்லாம் இருக்கு. அதை டீட்டெயிலா போக்குல அது சம்பந்தமா எதுவும் உங்களுக்கு விளங்கிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க ஸ்லிம் மூலியமா கண்டாக்ட் பண்ணலாம் நம்மள. எதுனாலும் நீங்க கேட்கலாம், பயப்படாம கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க சட்ல அடிங்க, ரிப்ளை பண்றேன். எஸ் டீச்சர்ஸ், எதுனாலும் டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு எடுத்து வைக்கலாம் இங்க. அப்படி இல்ல பேச முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல கூட கேட்கலாம். அதை கார்த்திக் சார் கிளாரிஃபை பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ வேற ஏதாவது there is a question that they are asking, have they not got the book? How can I get the book? Yes, the book is uploaded through the WhatsApp group. WhatsApp groupல நாங்க கைட் புக்குக்கு தேவையான லிங்கை ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த லிங்க் மூலமா புக்கை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். So it's in the WhatsApp group, that group. Yes. Okay. Good evening, sir. It's Good very evening. useful, really. And எங்களுக்கு இந்த குரூப் எப்படி ஃபார்ம் பண்றது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பிறகு தருவீங்களா இல்ல என்ன மாதிரின்னு எங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவீங்களா? Yeah, Navoda, you have to. Yes, Mr. Karthik, this is Shafa from technical support team. So as this teacher asked, yes, நாங்க கண்டிப்பா தெரிவிப்படுத்துவோம் எப்ப இந்த குரூப் என்டர்பிரனர்ஷிப் சொசைட்டி ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும் என்று கண்டிப்பா நாங்க குரூப் மூலமா தெரிவிப்படுத்துவோம். வேற ஏதாவது இந்த என்டர்பிரனர்ஷிப் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தேன்னு சொன்னா ஹாட்லைன் நம்பரை நாம குரூப்ல போட்டு இருக்கிறோம். அந்த ஹாட்லைன் நம்பருக்கு மார்னிங் 9 to ஈவினிங் 5 o'clock கால் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கொள்ள முடியும் டீச்சர்ஸ்க்கு. There is another question. Can you please send me that link? I think he's referring to the WhatsApp link. சிவானந்தன், அதையா கேக்குறீங்க நீங்க? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சரியா விளங்கலன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு. சார் நான் வந்து ரத்னபுரையில இருந்து எங்களுக்கு வந்து ஒரு லிங்க் இந்த செஷனுக்கான லிங்க் மட்டும்தான் அனுப்பி இருந்தாங்க. அந்த ஒரு லிங்கும் இல்ல. என்னதுக்கான லிங்க்? அந்த புக் வந்து அந்த சொன்னாங்க இல்லையா, புக் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம்னு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்குன்னு சொன்னாங்க. எந்த வாட்ஸ்அப் குரூப்? கார்த்திக், நாங்க இந்த செஷனை ஜூம் மூலமா செய்யத்தான் தயார்படுத்தியிருந்தோம். அந்த மெசேஜ் போட்ட நேரம் இந்த கைட் புக்கை டவுன்லோட் பண்ணதுக்கு தேவையான லிங்கையும் நாங்க குரூப்ல போட்டிருந்தோம். ஸோ இந்த குரூப்ல இருக்கிறவங்க தான் இந்த செஷனுக்கு ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நீங்க சாட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணினா உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்குமே நினைக்கிறேன். பட் ஹவெவர் இன்னொரு தடவை கண்டிப்பா நாங்க லிங்க் அப்லோட் பண்ணுவோம். Sir, there's a director called Jacinta. She's the one coordinating with us. So she has sent only the messages. I think where she got it from. Those messages only forwarded us. So I ran through all the messages. There is no link. No. Yeah. Exactly. So exactly. That is my problem. So if it is available, if I able to get it right now, it's better. So I think Shapna, you need to. Excuse me, sir. Can you just tell me your school name and your name, please, so that I'll send you the link personally through WhatsApp. Yeah, I am Vasanta Murthy. Hello. Mr. Vasanta Murthy from. I am from Shivananda Tamil Vidyalaya. Can I also know the zone, please?
Yeah, it's Ratnapura zone. Ratnapura district, Ratnapura zone. Yeah. Okay, Mr. Vasantamurthy, we'll be surely sending you the link through WhatsApp. So shall I put it my mobile number in the chat box? Yes, yeah, please If do you that. can send a message to the hotline number, it would be better, sir. So can I have your hotline number, please? In the hotline number, why don't you type you it, can Shapna, here? No, just type it in the chat, then they can see it now. Yeah, definitely. Sir, excuse me. சொல்லுங்க சொல்லுங்க. சார் உங்களோட லெக்சரிங் நல்லாவே இருந்துச்சு. எங்களுக்கு நிறைய ஒரு நாலேஜ் கெய்னிங் ஒன்று கிடைச்சது. ஸோ ஃபேண்டாஸ்டிக் சார் உங்களோட சொல்ல போனீங்கன்னா சிவானந்தன், இது நம்ம வந்து வேற விதமா தான் செய்யறீங்க. I am Vasant. I am representing Shivananda Tamil Vidyalaya. ஓகே ரைட். ஸோ வசந்த், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் டே எடுத்து தான் ஏன்னா அந்த புக்ல இருக்க எல்லாம் டீட்டெயிலா போய் செஞ்சு ஒரு பிசினஸ் பிளானோட தான் நம்ம பிசினஸ் கேஸ் ஒன்று செஞ்சு ப்ராக்டிக்கலா ஒரு பிசினஸ் பிளான் எப்படி செய்யறதுல தான் நம்ம அப்படித்தான் இதெல்லாம் பிளான் பண்ணிச்சு இனிஷியலா. பட் ஆனா அந்த கோவிட் கொரோனா அது மினிஸ்ட்ரியில அவங்கள எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வர இல்லாத சொன்னனால தான் இப்போ ஆன்லைன்ல செஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து திருப்பியும் கட்டாயமா it will be continuous this thing, because practically we wanted to ensure that you teachers will be able to develop a business plan. That's the basic idea. So ஏன்னா நீங்க அதை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அதே லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டெவலப் பண்ண முடியும்னு சொன்னா அவங்க வேற லெவலுக்கு போயிடுவாங்க. டெஃபினெட்லி சார். நான் பேசிக்கா நான் அக்கவுண்டரா இருந்துட்டு தான் இந்த ப்ரொஃபஷனுக்கே வந்திருக்கிறேன். ரைட். ஓகே. So உங்களுக்கு you have an idea, basic idea. Yeah. So the factoring things and all, I already got the experience. So better we try to improve with our students. Yes. Definitely, yeah, sir. Good. Yeah. Thank you Azhar. Right. Yeah. Any other questions? So they have put I think hotline, both hotline numbers இங்க நீங்க கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க இதுக்கு இது பண்ணீங்கன்னா ஸ்லிம்ல உள்ளவங்க உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி விடுவாங்க. டீச்சர்ஸ்க்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். So Mr. Karthik, I think there's no more questions to be asked. So we'll wind up, no? Yeah. Okay. Thanks, Shapna. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Mr. Karthik for the training and also இங்க ட்ரைனிங் செஷனுக்கு சம்பந்தமான இந்த சேர்ந்து கொண்ட டீச்சர்ஸ் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவிக்கிறோம். நாளை தினம் நடைபெறவுள்ள ட்ரைனிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஜாயின் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாளைக்கு நடைபெற உள்ளது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செஷன். இந்த என்டர்பிரனர்ஷிப் சொசைட்டிக்கு தேவையான சிஸ்டம் அப்படின்னா இந்த என்டர்பிரனர்ஷிப் சொசைட்டிக்கு தேவையான ஒரு சிஸ்டம் நாங்க செஞ்சிக்கிறோம். ஸோ அந்த சிஸ்டத்தை பற்றி கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் தரதுக்கு தான் நாங்கள் நாளைக்கு ட்ரைனிங் செஷன் வச்சிக்கிறோம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த டீச்சர்ஸ் டு ஜாயின் டு தி ட்ரைனிங் செஷன் டுமாரோ. Thank you so much everyone. Have a nice day.
Thanks Shafna. எல்லாருக்கும் மிக்க நன்றி. Thank you very much. Thank you. Thank you, sir. 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 Thank you, sir.